Record. உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று RGMPL ரோஹிணி குளோபல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட், வீரா ஃபினான்ஷியல் பிளானர்ஸ், JCI சென்னை ஹார்மனி, அனைவரும் ரூமி ஹெர்பல்ஸ் 1996 தொடங்கப்பட்டு GMP சர்டிஃபைடு, குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் சர்டிஃபைடு கம்பெனி ரூமி ஹெர்பல்ஸ், இவர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று ஸ்பீக்கர் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நம்ம மெயின் செஷனுக்குள்ள போயிடலாம். ரொம்ப நேரம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் இருக்க விரும்பல. நம்ம எல்லோரும் இந்த நேரத்தில் ஒருங்கிணைத்த அந்த இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்கள் அனைவரோடும் கலந்துரையாட வாய்ப்பளித்த இரையாற்றலுக்கும் இந்த ஜூம் டெக்னாலஜிக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. டாக்டர் அசோகன் சுப்பராயன் ஆக்கூர்ல பிறந்து வளர்ந்தவர், சித்த மருத்துவர், MBA கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. ரோஹிணி குளோபல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் ஒரு டைரக்டரா இருக்காங்க. பல வருடங்களாக மோர் தேன் 30 இயர்ஸ் மேல சித்த மருத்துவரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களுக்கு சென்று பல நபர்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து சித்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், ஃபுட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ரோஹிணி குளோபல் மூலமா எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுங்கிறத நிறைய பேருக்கு ட்ரைனிங் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமி ஹெர்பல்ஸ் மூலமாக இந்த ஃபுட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய நபர்களுக்கு பல ஊர்களில் பல பேருக்கு அது ஹெல்த்துக்கும் அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு, வெல்த் பணம் சம்பாதிப்பதற்கும் அது உதவியாக இருந்திருக்கு. ஸோ உடல் நலத்தை பேணுவதற்காகவும் பொருள் வளத்தை பெருக்குவதற்கும் இரண்டுக்கும் இந்த ரூமி ஹெர்பல்ஸ் பல பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ ஓவர் டு டாக்டர் அசோகன் சார். அவருடைய ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி மட்டும் சொல்லிடுறேன். தினமும் காலையில 10,000 ஸ்டெப் நடப்பார். அவர் குண்டாலாம் இல்லை, நார்மல் ஹெல்த்தோட தான் இருக்காங்க, நார்மல் பாடி. பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் 10,000 ஸ்டெப்ஸ் தொடர்ந்து நடக்கிறாங்க. தொடர்ந்து அதை மோட்டிவேட் பண்ணிட்டும் இருக்காங்க. எந்த அளவுக்கு நடப்பாங்க அப்படின்னா, காலங்காத்தால தன் மகளுக்கு திருமணம் அப்படின்னா கூட அந்த திருமண மண்டபத்தை சுத்தியே ஒரு 10,000 ஸ்டெப் நடந்துருவாரு. மழை பெஞ்சாலும் விடாது மழை பெஞ்சாலும் அவர் விடாமல் அவர் தொடர்ந்து நடந்துட்டே இருப்பாரு. உடற்பயிற்சியின் ராஜா நடராஜா. ஸோ அந்த நடராஜா, இந்த நடராஜர் திரு டாக்டர் அசோகன் அவர்கள் இப்ப நமக்காக அரிய உடல் நலம், அரிய அந்த டாபிக்ல இப்ப பேச இருக்காங்க. வாழ்க வளர்க. ஓவர் டு யூ சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார்.
எல்லாருக்கும் அந்த அன்மியூட் ஆக்சஸ் கொடுக்காம விட்டுருக்கேன் நான். சாரி. ஓகே, வெரி சாரி. இப்போ நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஓவர் டு யூ. நன்றி வீரா. இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சது முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. என்னுடைய ஆடியோ கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை நான் மட்டும் சொல்லுங்க. ஓகே, இது வந்து எல்லாரும் அன்மியூட் பண்ணல வீரா. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அன்மியூட் பண்ணி பேசலாம். அவங்க அந்த ஆக்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஆன்சர் சிம்பிளான கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏன் சாப்பிடுறோம்? மக்கள் நீங்களே அன்மியூட் பண்ணி பதில் சொல்லலாம். அவர் கேள்வி கேட்க சார் வாய்ஸ் கம்மியாக கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். ஓகே. எக்கோ வருது. எனக்கு கரெக்டா இருக்குங்களா இது? ஆனா வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி தோணுது. மத்தவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? பக்கா வாய்ஸ் லோவாக தான் சார் இருக்குது. ஓகே ரமேஷ் சார் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு ஏன் வந்து நம்ம சாப்பிடுறோம்? நாம் ஏன் உணவு சாப்பிடுகிறோம்? அருள் சார் சொல்லுங்க. நம்ம வாழ்றதுக்கு சாப்பாடு இன்றியமையாது. அது ஒரு எனர்ஜி கிடைக்குது, அதுல சத்து இருக்கு. அப்புறம் நல்ல பதில் இது. இதான் சரியான சயின்டிபிக்கான பதில். அடுத்தது ஒரு காரணத்துக்காக சாப்பிடுறோமா? சார் மைக்ரோஃபோன் இன்னும் கொஞ்சம் இதா அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ரொம்ப வாய்ஸ் லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. போயிட்டு வந்து Okay. Then my steps is for that. Okay. ஓகே, நல்ல சரியான பதில் சொன்னார். நம்ம வந்து எனர்ஜிக்காக சாப்பிடுறோம். இஸ் த ஒன்லி ரீசன்? அது ஒரு காரணம் மட்டும் தான் சாப்பிடுறோமா? உடல் உறுப்புகள்லாம் நல்லா செயல்படணும். உடல் உறுப்புகள்லாம் நல்லா செயல்படணும். செயல்படணும் அதுதான் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா செக்ரீட் ஆகணும். சரி, வெரி குட். ஹார்மோன்கள் சுரப்பதற்கு சரியா சுரப்பதற்கு ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன் சுரக்கும். சிலது கொஞ்ச நாள் வரைக்கும் அப்புறம் நின்றுடும், அப்புறம் சிலது லேட்டா ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வரும், சிலது பாதியிலேயே நின்றுடும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, சுரப்பதற்கு வேற. குட் ஆன்சர். அப்புறம் தூங்குறப்ப நமக்கு என்ன நடக்குது? நிறைய உள்ள பாடியில நடக்கிற செல்கள்லாம் ரிப்பேர்லாம் சரி பண்ணும். நிறைய டேமேஜ் பண்ணிருக்கோம் பகல்ல. காலையில எந்திரிச்சதுல இருந்து சும்மா இருந்தாலே எக்கச்சக்கமான டேமேஜ். ரைட் ஃப்ரம் அவர் தாட்ஸ், நம்ம நினைவுகள் ஆரம்பிச்சு அது எல்லாமே ரிப்பேர் பண்றது. அதுக்கு எனர்ஜி வேணும் நமக்கு. அடுத்தது நிறைய ப்ராசஸ், நமக்கு தெரியாம நிறைய ப்ராசஸ் வந்து உள்ள நடந்து கொண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் கிட்னி வேலை செய்யும், லிவர் வேலை செய்யும், இன்டெஸ்டைன் வேலை செய்யும். ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய தாட்ஸ் இருக்குல்ல. ஒரு நாளைக்கு நமக்கு வந்து மினிமமா ஒரு 20,000 தாட்ஸ், 20,000 தாட்ஸ்ல இருந்து 60,000 தாட்ஸ் வரைக்கும் வந்துட்டே இருக்கும் எல்லாருக்கும்.
அவர் கவுண்ட் பண்ணா தெரியாது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு சென்னை குழாய் மாதிரி இல்லை, நல்ல தண்ணி வர்ற குழாயா திறந்து விட்டா அது பாட்டு சர்ற தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குங்களா, அது மாதிரி நம்ம எப்பெல்லாம் வந்து விழிப்பு நிலைக்கு வரோமோ அதுல இருந்து நம்ம தூங்குற வரைக்கும் போயிட்டே இருக்கோம். ஒரு நாளுடைய கவுண்ட் வந்து 60,000. அந்த 60,000ல நிறைய விஷயங்கள் வந்து எமோஷன்ஸ், நிறைய உணர்வுகள்லாம் இருக்கும். ஒரு 35 விதமான எமோஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நமக்கு தெரியும், கோபம் வரும், அருவருப்பா இருக்கிறது, சிரிப்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. இப்போ இந்த எமோஷன்ஸும் சரி, இந்த தாட்ஸும் சரி, நம்ம பாடியில வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மோஸ்ட்லி பேடா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் குட்டா இருக்கும். பட் எதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ற வேலைக்காக சாப்பிடுவோம். அடுத்தது உண்மையிலே அந்த கடையில போனா, இந்த ஹோட்டல்ல போனா டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வள்ளுவர் சொல்லியிருக்காரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். 4 பேரோட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ஓவர் த டேபிள் வந்து அப்போ இவ்வளவு காரணத்துக்காக நம்ம சாப்பிட்றோம். பட் சார் கரெக்டாக சொன்னாரு, ஃபார் த ரீசன் நம்ம உணவு வந்து சாப்பிட்றது எனர்ஜிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரா ஷேர் பண்ணோம் பவர் பாயிண்ட்டை. வாய்ப்பு இருக்காது. உங்களை கோஹோஸ்ட் ஆக்கிட்டேன், நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதான் ஈட் ஹெல்த்தி அப்படின்ற பேர்ல போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து செய்தித்தாளில் வந்த விளம்பரங்கள்ல செய்திகள் பண்ணிடலாம். பிக் ஃபுட் பிராண்ட்ஸ் ஹைட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவில் கிடைக்கிற கேட்பரிஸ் சாக்லேட்ல வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணதை விட தாண்டி அதிகமான நிக்கல் கான்டென்ட் இருக்கு இந்தியாவில் கிடைக்கிற கேட்பரிஸ் மட்டும். ஏன்னா இந்தியாவில் சீக்கிரமா உருகிரும் அப்படிங்கிறதுக்காக அது நிறைய நிக்கல் அதிகமாக போட்டுதான்ட்டு பல மாதங்களாக செய்தித்தாளில் வந்துட்டு திடீர்னு நின்றுச்சு, அதெல்லாம் வெளியில மறைச்சிருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது சென்னை கிட்ஸுக்கு கிட்னி ஸ்டோன்ல அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டோட நீங்க காஃபி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பிளட் சுகர் வந்து வேகமா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பேக்கடு ஃபுட் எல்லாம் கிடைக்குது இல்ல, அதுல போட்டுக்கிற தகவல் வந்து முக்கால்வாசி கெட்ட விஷயங்களை அவங்க மறைச்சிடுறாங்க. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கிட்னி வியாபாரம், ஹெப்படைட்டிஸ் வரும். ரொம்ப முக்கியமானது, ஜங்க் ஃபுட் டெஸ்ட்ராய்ஸ் கண்ட்ரோல் ஓவர் அப்பிடைட். ஸோ மேக்ஸ் யூ ஈட் மோர், தில் மாங்கே மோர், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எனர்ஜி எவ்வளவு தேவையோ அதை தாண்டிலாம் சாப்பிட வைக்கும். நீ பாருங்க, இது ரொம்ப கொடுமையானது. ஃபேட்டி ஃபுட் ஆடை பார்த்தாலே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒபிசிட்டி டெண்டன்சி அதிகமாக வரும். இது ஏன்னா வந்து ஃபுட்டு நமக்கு பாடி வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், தம்பி உனக்கு பசிக்குது அப்படின்ட்டு. எப்போ நமக்கு பசி வரும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஃபுல்லா செரிச்சு முடிச்சு நமக்கு குளுக்கோஸ் வேணும், நமக்கு எனர்ஜி குளுக்கோஸ் வேணுட்டே இருக்கும். அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ஃபுட்ல இருந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா அது போய் லிவர்ல இருந்து போய் எடுத்துட்டு வரும். ஸ்டாக் வச்சிருக்காது, வயிற்றுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதையும் முறிஞ்சு எல்லாத்தையுமே அங்கங்க பாடியில அங்கங்க ஸ்டோர் ஆயிருக்கு. எல்லாம் தீர்ந்து போன பிறகு அப்பதான் உனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பிரெயினுக்கு வந்து சிக்னல் போகும். அப்பதான் நம்மளுடைய மற்ற செல்ஸ் எல்லாம் போய் சாப்பாடை தேட ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அப்ப சாப்பிட்டா நம்ம போறோம். அப்பயும் கூட முடியாது, நம்ம அடம் பிடிச்சோம் அப்படின்னா எகைன் கல்லீரல இன்னொரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கு, அதை போய் இமீடியட்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு எனர்ஜியை கொடுக்குறோம். இந்த மாதிரி சாப்பிட்டுதான் பழைய காலத்துலாம் சொல்லுவாங்கல்ல, ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் ரோகி, 3 வேளை சாப்பிடுறவனுக்கு போகி அப்படின்னு. இந்த மாதிரி யோகி போகி இப்படிலாம் இருந்தவங்க ஒருவேளை ஆக்சுவலி நம்ம ஒரு குவாலிட்டியான மீல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் மோர் தென் எனஃப். தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கணும். இன்னைக்கு ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னே நமக்கு நாக்கில் தண்ணி வர வைக்கிறது தான் அந்த 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 ஃபுட்டு டெக்னாலஜி அந்த விளம்பரத்தோடைய சக்சஸ் இன்னைக்கு. ரைட்டா? ஒரு கஸ்டமருக்கு தேவையோ தேவையில்லையோ, அந்த வயிறுக்கு தேவையோ தேவையில்லையோ, அந்த பாடிக்கு தேவையில்லையோ பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. இந்த ஆட் தாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வந்து இன்க்ரீஸ். கோலால வந்து நான் ஒன்றும் இல்லை அது இல்லைன்னு சொல்லுவான். தட் இஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால், இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு. ஸோ டயட் சோடா சும்மா ஒரு தமாசுக்கு தானே வருது. எப்படி வந்து ஹெர்பல்னு போட்டுட்டு சில பேர் விற்பாங்களா, அந்த மாதிரி அகைன் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ
அன்ஹாப்பி மீல், அந்த குழந்தைங்க சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்ல வந்து அவங்களுடைய ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் வந்து இந்த மாதிரி விற்கிறதெல்லாம் கலர் கலரான உணவுகள், கலர் கலரா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நல்லது. ஃபார் இன்ஃபர்மேஷன், கலர் கலரான மல்டி கலர் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது நல்லது. பட் மல்டி கலர் டயட் நம்ம சாப்பிடும்போது சில்ட்ரனுடைய ஐக்யூ வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிடும். வீரா எப்போ க்ளோஸ் பண்ணு சொல்லுங்க, பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சார். ஓகே. மல்டி கலர் வெஜிடபிள்ஸ், மல்டி கலர் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே சாப்பிடலாம் இல்லைங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. மல்டி கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் மல்டி கலர் வெஜிடபிள்ஸ். ஓகே. ஸோ ஜங்க் ஃபுட் கேன் மேக் யூ டிப்ரெஸ்ட். ரொம்ப முக்கியமானது. ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் சேர்க்குற அடிட்டிவ்ஸ், எத்தனை அடிட்டிவ்ஸ் காமிக்கலாங்கன்னு பின்னாடி டைம் இருந்தால் காமிக்க, இல்லைன்னா இதனுடைய கண்டினியூஷன் இன்னொரு நாள் இந்த செஷன் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நார்மல் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு நான் பின்னாடி பார்த்துடலாம். ஸோ டிப்ரெஷன் வந்துடும். ஒன்ஸ் டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஃபுல்லஸ்ட்டு பொட்டன்ஷியல் பண்ண முடியும். சிப்ஸ், கோலாஸ், ஜங்க், ஐக்யூ இன் சில்ட்ரன். ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது அப்போ கோக் குடிக்கிற பசங்களுக்கு, சிப்ஸ் சாப்பிட்ற பசங்க. ஏன்னா சிப்ஸுங்கிறது பொட்டேட்டோ, அதுவே அது சும்மா சாப்பிட்டீங்கன்னா ஓகே. அதை ஃப்ரை பண்ணி அது மேலே வாசனைக்கு, அது மேலே கலருக்கு, அது மேலே ப்ரிசர்வேட்டிவ், அது மேலே நாக்கில் விறுவிறுப்புக்கு, அது மேலே கெட்டுப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு, அது கிறிஸ்பியாக வச்சுக்கிறதுக்கு, இத்தனை விதமான எல்லாத்தையும் போட்டால் தான் பொட்டேட்டோ சிப்ஸ் வருது. அதனால தான் நம்ம வீட்டில் செஞ்ச பொட்டேட்டோ அதே உருளைக்கிழங்கு நம்மளும் போட்டாலும் தலைகைனா கூட வரமாட்டேங்குது டீச்சர். ஓகே. ஸோ அதனால பேப்பர் படிச்சதெல்லாம் போகிறோம். நம்ம லெட்டஸ் கம் டு அவர் ஹேவ் அவர் ஃபுட். இது பார்த்துட்டோம் நம்ம. ஏன் வந்து ஒய் டு வி நீட் ஃபுட் டு சப்ளை எனர்ஜி. சார் கரெக்டாக சொன்னார். டு பில்ட் அண்ட் ரிப்பேர் மசில்ஸ். இந்த எப்போ ஏன் ரிப்பேர் பண்ண, என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. டெய்லி வேர் அண்ட் டேர்ல வீணாக போவோம், நமக்கு தெரியாது, அதுக்காக வேணும். தென் ரெகுலேஷன் ஆஃப் பாடி ப்ராசஸ், இதான் சொன்னேன். ஹார்ட் பீட் பண்ணணும், லங்ஸ் பண்ணணும், கிட்னி ஒர்க் பண்ணணும், பிளட் சர்க்குலேட் பண்ணணும். அண்ட் பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வேணும், பிரெயின் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வேணும். ஸோ ரொம்ப முக்கியமானது ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஓகே. ஸோ எனர்ஜி வந்து நம்ம பாடியில் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ பிரெயினுக்கு வந்து 22%ங்க, அதுதான் தலைமை செயலகம். ஸோ மற்றபடி ஹார்ட் 21, இதெல்லாம் பர்சன்டேஜ் கணக்கில். அடிப்போஸுங்கிறது ஃபேட் டிஷ்யூஸ். ஸோ மசில்ஸ் வந்து 22%. ஸோ இந்த மசில்ஸும் பிரெயினும் தான் அதிகமான பர்சன்டேஜாக எடுத்துக்குது. ஸோ ஈச் வந்து 22%. இதுக்காக வச்சு நமக்கு வேணும். அவனுக்கு ஆள் இருக்கிற அளவுக்கு அறிவு இருக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அவன் அறிவு இருக்கிற அளவுக்கு, உடம்பு இருக்கிற அளவுக்கு மூளை இருக்க மாட்டேங்குது. இதான் ரீசன் வந்து. ஸோ வி நீட் எல்லாத்த விட அது ஆல்மோஸ்ட் 1% தான் லிவர். இந்த லிவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் அவர் பாடி. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வாய்ப்பு இருந்தா ஒரு கல்லீரல் செயல்பாடு அப்படின்னு போட்டு முழுசா படிச்சிருங்க. அதை ஒரு 550 வேலையை பண்ணுது ஒரு கல்லீரல் மட்டும். ஒரு லிவர் செய்யற வேலையை நம்ம எல்லா இன்ஜினியரு, எல்லா ஏஐ வச்சு, என்னென்ன மிஷின்லாம் வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒரு கல்லீரல் லிவர் செய்யற வேலையை சென்னை அளவுக்கு ஃபேக்டரி கட்டினாதான் பாசிபிள். அது அப்பேற்பட்ட மெக்கானிக்கலா பண்ணணும்னா, நம்ம வெளியில எக்ஸ்டர்னலா பண்ணணும்னா, ஆர்டிபிஷியலா பண்ணா அவ்வளவு பெரிய ஃபேக்டரி தேவைப்படும். அத்தனை காம்ப்ளிகேட்டட் ஒர்க் ஆண்டர்கோ இஸ் டூயிங் லிவர். ஸோ பட் அது போயிடுச்சு அப்படின்னா ஈஸியா வரும். ஸோ மற்றதெல்லாம். ஸோ ஹவு டு வி யூஸ் அவர் ஃபுட் ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மேல இருக்குது நியூட்ரிஷன், ஃபங்க்ஷன் பாடி பண்றதுக்கு, வெல்னஸ், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது, என்ஜாய்மெண்ட். உண்மையிலே அவனோட உட்காந்து சாப்பிட்டோமே ஜாலியா இருந்தது, அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. என்ன சாப்பிட்டோங்கிறது முக்கியம் இல்லை, அவரோட போய் சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஃபேமிலி அண்ட் சோஷியல் டைஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து அவன் வந்து வீட்டில் போய் ஒரு சாப்பாடு போட்டானா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாப்பாட்டுக்கு வாங்க முடியாம இல்லை, அவரோட அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் கேர் இருக்குது. ஸோ அட்வென்ச்சர், புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணுறது. ஸோ என்டர்டைன்மெண்ட். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயே சாப்பாடுலாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, அதோட குவாலிட்டி பார்க்கும். ஸோ கம்ஃபர்ட், இவ்வளோதான். இவ்வளவு காரணத்துக்காக தாங்க நம்ம சாப்பிட்றோம். பட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு பாருங்க நியூட்ரிஷன், தட் அலோன் இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுட்டை வந்து இந்த காலத்துல சூஸ் பண்றது எதெல்லாம் சேர்ந்து நம்ம ஃபுட்டை வந்து சூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்மள கிரேவிங் ஃபார் ஃபுட் அது மெதுவாக தான் வரும். அதை பண்ணா போறோம்னா இன்னைக்கு பாருங்க இத்தனை ஃபேக்டர்ஸ். பீர் ப்ரெஷர், எல்லாரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லாரும் வீட்லயும் பீஸா வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லாரும் பர்கர் சாப்பிட்றாங்க. ஸோ தட்ஸ் அ பீர் ப்ரெஷர். சாப்பிடலன்னா நம்ம மட்டும் தான் தயிர் சாதமும் மாங்காய் ஒரு காயும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி பீர் ப்ரெஷர். ஸோ கல்ச்சர், இந்த கல்ச்சர்ல இது சாத்தியம், இந்த கல்ல என்ன இது கூட இல்லைன்னா இதுனா பிரியாணி போடணும். ஒரு கல்ச்சரை வந்து நம்மளே கொண்டு வந்துட்டு, இந்த கல்ச்சர்ல வந்து மற்ற எது வேணா வரலாம், பட் ஃபுட்டு வந்து மிஸ்கைட் பண்ணக்கூடாது போல. ஸோ அவைலபிலிட்டி இதாங்க இங்கே கிடைக்குது, இது இங்கே நிறைய கிடைக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்டு, அப்புறம் டீ கடையில் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள். அடுத்தது நம்மளுடைய ஸ்கில்ஸ்,
இந்த ஃபுட்டு ட்ரெண்டுமா ஒரு வார்த்தை என்னத்துக்கு இதாங்க இங்க ட்ரெண்ட் அப்படின்னா ட்ரெண்டுங்கிறது என்னன்னா யாரோ ஒரு நல்ல உட்காந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணி இதெல்லாம் விற்கணும்னு முடிவு பண்ணதான் ட்ரெண்டா மாத்துவான். அந்த ட்ரெண்டுங்கிறது அவனுக்கு பியூர் பிசினஸ். என்ன ட்ரெண்ட் வேண்டி கிடக்கு? ட்ரெண்ட் ஃபுட்ல எப்படிங்க ட்ரெண்ட்? இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இத்தனை கேலரி எனர்ஜி தரப்போகுது, அவ்வளவுதான். அந்த சயின்ஸ் ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கணும். குக் பண்ணும்போது எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான். தட் இஸ் வாட் இஸ் தட் ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட், அவ்வளவுதான். ஸோ ரீஜனல் வேரியேஷன், இங்க என்ன ஒண்ணு, இங்க என்ன ஒண்ணு, அங்க என்ன ஒண்ணு, இங்க என்ன ஒண்ணு. நார்த் இந்தியன் பாத்தீங்கன்னா பெங்காலிக்காரங்கெல்லாம் அப்படியே ஸ்வீட்லயே ஆரம்பிச்சு ஸ்வீட்டோட சேர்த்து ஸ்வீட்டோட முடிப்பாங்க. அவங்களுக்கு வராது டயபெட்டிஸ். அப்படியே அங்கெல்லாம் போன நெய் ஓடும், ஜீரா ஓடும், ரசகுல்லா ஓடும், டின்னா ஆறாறு. அவங்களுக்கு வராது. தென்னிந்தியாவில் நம்ம பார்த்து பார்த்து சோறு சாப்பிட்டுட்டு இருந்தோமா, இவன் சோறு சாப்பிட்டாங்க அதெல்லாம் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டிசீசஸ், பர்சனல் சாய்ஸஸ். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பியூர்லி நம்மளுடைய ப்ராட்டப். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் குக்கிங் ஃபெசிலிட்டிஸ், ரிலிஜன், மாரல் பிலீஃப், ஹெல்த்து, காஸ்ட், லைஃப் ஸ்டைல்ஸு. இப்பெல்லாம் இந்த ஹெல்த்தை கொண்டு வந்துடுறாங்க எல்லாம். இப்போ வந்து சிறுதானியங்கள் சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லது. இந்த இந்த ட்ரெண்ட் கொஞ்ச நாளைக்கு ஓடும். அப்புறம் இளநீ கொண்டு வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா மீடியா என்ன வேணா பண்ணும். ஸோ இவ்வளவும் சேர்ந்து தான் நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டை பண்ணும். இந்த படத்தை மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்ல ஒரு படம் இருக்கு, ரைட்ல ஒரு படம் இருக்கு. இல்ல அந்த படம் இருக்கிறது வந்து வயிறோட மேல் பகுதி, வயிறோட கீழ் பகுதி, ஸ்டமக். இந்த ரெண்டு ஹார்மோன் பேர் வச்சு, ஒன்று பேர் வந்து கிரெலின், இன்னொன்று பேர் வந்து லெப்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கிரெலின் என்ன பண்ணும், வயிற்றுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் ஆகி அது என்ன பண்ணும், அது இட்ஸ் அ டைம் ஃபார் யூ டு ஈட் அப்படிங்கிற இண்டிகேஷன் வயிற்றுல சுரக்கும். பட் பிரெயினுக்கு வந்து இண்டிகேஷன் போகும் இந்த கிரெலினுங்கிறது. ஸோ ரைட் சைடில் இருக்குது லெப்டின், மேலே இருக்குது அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ்னா ஃபேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபேட் எப்படிமா பண்ணலாம், உருண்டை மஞ்சள் கலர் இருந்தால் அது ஃபேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஃபேக்ட் நவர். இப்போ என்ன சொன்ன, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கிரில்லின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வந்து இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஈட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு இந்த லெப்டின் இருக்குல்ல, அது போய் சொல்லும். அதுதான் வந்து சின்ன அடவா இருக்கும்பாங்கல்ல, சாட்டேட்டி. இஸ் கால்டு சாட்டேட்டி ஹார்மோன். இதுக்கு பேர் வந்து கிரெலின் இஸ் கால்டு ஹங்கர் ஹார்மோன், லெப்டின் இஸ் கால்டு சாட்டேட்டி ஹார்மோன். இந்த சாட்டேட்டி ஹார்மோன் வந்து என்ன பண்ணும், அதுக்கு சரியான அளவு சொல்ல தெரியாது. இன்னொன்று வச்சுக்க அப்படிம்பாங்க, டேஸ்டா இருக்கு இன்னொன்று சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதியானதே 3 இட்லி தான் இருக்கும். தட் இஸ் தகுதி இந்த சென்ஸ். காலையிலேருந்து அவ்வளோதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு எனர்ஜி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த இவ்வளோதான் எத்தனை கேலரிஸா நீங்க சாப்பிடணும். யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் ஒன்லி 3 இட்லிஸ். ஆனா நம்ம பார்த்ததுல டியூ டு ஹாஸ்பிட்டாலிட்டி ஆர் டியூ டு டேஸ்ட் அன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு அழகா சொல்லுவாங்கல்ல, எத்தனை இட்லி சாப்பிடும் அப்படிங்கிறத சட்னி சாம்பாரின் சுவை தான் தீர்மானிக்கிறது அப்படிம்பாங்க. சைட் டிஷ் நல்லா இருந்தா கூட 2 இறக்கிடுவோம். அப்ப அந்த கேலரியை யாருங்க எரிக்கிறது? அது எதெல்லாம் வந்து எக்ஸஸா இருக்கோ எல்லாமே லிவர்ல போய் ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதனாலதான் இப்போ ஒரு 100 பேரை இப்போ ரோட்ல போறவங்களை பிடிச்சி நீங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 40 பேராச்சும் ஃபேட்டி லிவரா இருப்பாங்க. அது அவ்வளவும் காரணம் எக்ஸஸ் ஃபுட். இந்த சாட்டேட்டி ஹார்மோன் என்ன பண்ணும், இல்ல நீ காலையில இருந்து சாப்பிடாம இருந்த, இல்ல விரதம் இருந்திருக்கு, நீ நேற்று நிறைய வேலை பார்த்துட்டுன்னு சொல்லி இல்லாத பில்டப் எல்லாம் கிளப்பி தாண்டி உட்காந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம ஒரு சாப்பிட்ட அடவா இருக்காதுங்க. இப்ப இந்த சாட்டேட்டி லெவல் என்ன பண்ண, சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடைசியா ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு, பழங்கள், இன்னும் கூல் ட்ரிங்க்ஸ், இந்த கருமம் அதெல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஊத்தி இது சாப்பிட்டாங்க வயிறு ஒரு திருப்தியா. அந்த காலத்துல வெத்தலை பாக்க போட்டாங்க, அதுல இருந்து சுண்ணாம்பு, கால்சியம் கிடைச்சிச்சு, வெத்தலை இந்த கால்சியம் கிடைச்சிச்சு, எல்லாம் போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டா மேல வந்து இப்ப அது அந்த பாக்குலயே வந்து எல்லாம் ஸ்வீட் எல்லாத்தையும் போட்டு இப்ப ஐஸ்கிரீம் வைக்கிறான். ஐஸ்கிரீம் போட்டு அதுக்குள்ள மேல என்னத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட கொடுக்குறாங்கல்ல ஒரு ஐஸ்கிரீம், அது வந்து ஆக்சுவலி நமக்கு 3 நாளைக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கும். இதுல 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுற நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் எங்க போய்ங்க யூஸ் ஆகும்? இந்த சாட்டிட்டி ஹார்மோன் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் உணர்ச்சி வசப்படும். உணர்ச்சி வயப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய குவான்டிட்டி வந்து அதிகமாகும். சாட்டிட்டி லெவல் குயிக்கா நான் வந்துச்சு அப்படின்னா தான் போரும்பா உனக்கு அப்படின்னு அதுதான் சொல்லும் நமக்கு. அதுக்கு தட் இஸ் த டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் எமோஷன்ஸ். சந்தோஷமா இருக்கான், வைடா பரவாயில்ல. அப்ப நமக்கு உறவு நல்லா இருந்தது அப்படின்னா இல்ல கோச்சிப்பாங்க சாப்பாடு. அதே இது வந்து ஆப்போசிட்டா இருந்து சாப்பிட்றப்ப சொல்லி காமிச்சாங்கன்னு வச்சுங்க, ஏதோ பழச ஞாபகம் வச்சோம், கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த பசி காணாம போயிடும். அப்படியே எழுந்து போயிடும், அவன் வீட்டுல கையை நினைச்சேன்னா பாரு அப்படிம்பாங்க. அதே சந்தோஷமா இருந்தா அவங்க வீட்டு போனா
நல்ல வடை பஜ்ஜிலாம் சாப்பிடலாம் அப்படி. இந்த இந்த சேட்டிட்டி ஹார்மோன்ஸ் வந்து சொந்த அறிவு கிடையாது. அது சொல்லுதோ அதை வச்சுதான் முடிவு பண்றது இந்த ஃபுட்டு. அதனாலதான் சில பேர் 2 இட்லியே எந்திரிப்பாங்க, சில பேர் 8 இட்லி வரைக்கும் சாப்பிட்டுருவாங்க. ஓகே. ஸோ இந்த லெப்டினுக்கும் கிரலினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ ஹார்மோன் மேடு பை அடிப்போஸ் டிஷ்யூஸ் தான், அந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் தான் முடிவு பண்ணும். இந்த 2 ஹார்மோனுடைய விளையாட்டுல தாங்க நம்ம வந்து எய்தர் எக்ஸஸா சாப்பிடுறோம் அல்லது ரொம்ப எக்ஸஸா சாப்பிடுறோம். நார்மலா சாப்பிடுறது இல்லை. எய்தர் எக்ஸஸ் ஆர் ஓவர் எக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட்டு கிரேவிங் வரும் நமக்கு. எனக்கு ஒரு காஃபி சாப்பிட்டா தேவலாம் போல இருக்கு, எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா தேவலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவலாம் போல இருக்கு அப்படிங்கிறத ஆக்சுவல் பாடி நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பிட்டு முடிச்ச பிறகு சோடா குடிக்கணும் இருக்குல்ல, அந்த என்னது கோலி சோடா, அது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதை அடிச்சு குடிச்சா, ஏன்னா அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சவனு வச்சுக்கோங்க, உடனே ஒன்று மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவனே போட்டிருப்பான், நாங்க உள்ள வந்து சாமி சத்தியமா பழம்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை, ஆர்டிஃபிஷியலி கலர்டு, ஆர்டிஃபிஷியலி ஃபிளேவர்டு. அது கேட்டால் மாம்பழ பழம் போட்டிருப்பான், மேலே மாங்காய் பழம், மாம்பழம் படத்தையும் போட்டிருப்பான், பாமக சின்னத்தையும் போட்டிருப்பான். ஆனா உள்ள நாங்க மாம்பழம் கலக்கிறது இல்லை, சூடம் ஏற்றி சத்தியம் பண்றோம், கம்பெனி தயார் பண்ணுவோம். ஆனா குழகுழன்னு இருக்கும், மஞ்சள் கலர் தான் இருக்கும், மாம்பழ வாசனை அடிக்கும், இனிப்பாவும் இருக்கும். நீங்க 3 மாம்பழத்தை வச்சு வீட்டுல ஜூஸ் போட்டு பாருங்க, அந்த டேஸ்ட் வரவே வராது. அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சாப்பிடணுன்ற கிரேவிங் வந்துச்சுன்னா யூ நீட் கால்சியம் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி எந்த கிரேவிங் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. எனக்கு ஐ ஃபீல் லைக் ஹேவிங்னு வந்துச்சுனாலே சம்திங் இஸ் லேக்கிங். கால்சியம் தேவை. சுண்ணாம்பு வச்சு சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலை தாறுமாறாக உங்களுக்கு பசிக்காது. ஃபுல்லா டைஜஷன் ஆன பிறகு தான் இறங்கும். இதில் அவர் ஒரிஜினல் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் செட்டப். பிரெட்டு அது உள்ள வச்சு இது வச்சு சாப்பிடுவாங்க. பிரெட்டுக்குள்ளார என்னென்னமோ வச்சு வருது எல்லாமே. அது வரிசையா வேற அடுக்கி வைக்கிறாங்க. மேல ஒரு பண்ணு கீழே ஒன்று வச்சு அதுக்கு பேர் என்ன பர்கர்ன்றான். வெறும் கேலரி கணக்கு தான். நீங்க ரூபா கணக்கு எவ்வளவுன்னா போட்டுங்க, 300 கூட 400 ரூபாய்க்கு. அது வந்து எவ்வளவு கேலரி, அந்த கேலரி நம்ம எவ்வளவு பர்ன் பண்ணணும். ஒரே ஒரு அழகா எழுதிட்டாரு, தீ அளவன்றி தெரியான்னு பெரிதும். இந்த கேலரி அளவு தெரியாம சாப்பிடுறவனுக்கு அளவில்லாத நோய் வரும். நல்ல வார்த்தை சொல்ல 2 இடத்துலயும் திட்டிட்டு பாரு மனுஷன். அளவு தெரியாம சாப்பிட்டா நீ அழிஞ்சு போயிடுவ, நல்லபடியா சாப்பிட்டா நோய் வராம இருக்கலாம்னு எழுதல. நமக்கு அம்மாளுக்கு நெகட்டிவா சொன்னாதான் புரியுன்ட்டு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி பிரெட் சாப்பிடுற கிரேவி வந்துச்சுன்னா யூ நீட் நைட்ரஜன் அர்த்தம். சுகரி ஃபுட்ஸ் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டு முடிச்சுன்னா சிலருக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படிமா. ஸ்வீட் மாதிரி ஏதாச்சும் இருக்கா, பாயசம் மாதிரி ஏதாவது குடிச்சா தேவலாம் போல. சாதாரண கல்யாண வீட்டில் வைக்கிற பாயசம் தட் இஸ் மோர். சாப்பிட்டு முடிச்சு திருப்பி இன்னொன்று சாக்லேட் சாப்பிடுவாங்க சில பேர். சாப்பிட்டு முடிச்ச பிறகு எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு குரோமியம், சல்ஃபர், டிட்ரோசன் இதெல்லாம் வேணும். இதெல்லாமே இந்த ப்ராக்கலி, சாதாரண கிரேப்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ல கிடைக்கும். நம்ம இது சாப்பிடலாம், ஆனா நம்ம மனசு கேட்காது. அது ஃபேன்சியா அழகா இருக்கு. சாக்லேட் சாப்பிடணும்னு தோணும், அசிடிக் ஃபுட்டா இருக்கு, மெக்னீசியம் குறைவுங்க. இதெல்லாம் இந்தந்த நியூட்ரியன்ட்ல மைக்ரோ நியூட்ரியன்ட்பாங்க. இது மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் ரெண்டா இருக்கும். மேக்ரோ நியூட்ரியன்ட்ங்கிறது நம்ம பெருசா நம்ம தானியங்கள் அதுல கிடைக்கிறது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், இதான் மேக்ரோ நியூட்ரியன்ட். நம்ம சாதாரண சாப்பிட்ற மீட்ஸ் எல்லாமே. அதுக்குள்ள சில ரொம்ப கம்மியான அளவு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், உப்புல இருக்கிற சோடியம் நமக்கு வேணும். ஸோ ஜிங்க் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்திக்கு. அது இல்லைன்னா வேலை நடக்காது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட ஆளுமை இது. ஸோ நம்ம இதுதான் நம்மளுடைய ரியல் நீடு. இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். ஆனா உண்மையிலே நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க. இதை பார்த்தாலே சாப்பிடணுமா தோணுமா இல்லையா? இதுல எதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுன்னு யோசிப்போம். நியாயமா நீங்க இதை பார்த்தோன்னே அப்படியே திரும்பி முகத்தை திருப்பிட்டு போக வேண்டிய விஷயங்கள். இது எதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது யோசிப்போம். இல்லை இதுல என்னன்னா, இதனுடைய தனி ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல எதுவுமே ஒண்ணு சாப்பிட்டோன்னே மிச்சம் வச்சிட மாட்டோம். அப்படியே இன்னொன்னு சாப்பிடணும், இன்னொன்னு சாப்பிடணும். இந்த கீழே எல்லாம் எல்லாத்தையும் காட்டுவாங்க. பண்ணு சார், இது மேலே எள்ளு போட்டிருக்கான். எள்ளுல வந்து இஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். எள்ளு இஸ் சோர்ஸ் ஆஃப், அது ஒரு கர்மம் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து பொறிச்சு உள்ளது எல்லாத்தையும் அந்த மேக்ரோனின் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாக்குறதுக்காக டிசைனுக்காக இது மாதிரி போட்டது. ஓகேங்களா? வா பாருங்க, இதுல ஒண்ணுன்னா ஒண்ணு கூட வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் கிடையாது. ரைட்டா? இவன் தாங்க இந்த இத்தனை 1 2 3 4 அடுக்கி வச்சிருக்காரு அவரு. இது வந்து நம்மளுடைய ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டுங்க. இதை நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு நாளைக்கு 10 15 ஸ்டெப் ஒரு வாரம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு பர்ன் அவுட் ஆகும். நம்ம இது காலையில சாப்பிட்டு இது மத்தியானம் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிட்றோம். அப்ப இந்த எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாம் தாங்க நமக்கு ஃபேட்டி லிவராக மாறுகிறது. இதுதான் லேட்டர் வந்து ஃபேட்டா மாதிரி ஹார்ட்ல படிஞ்சு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வருவது. ஓகேங்களா?
இல்லை ஐடியலி நம்ம இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னா வாங்கி அந்த மேல இருக்கு பாருங்க பச்சை 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 கலரா அதை மட்டும் ஆடு தழை சாப்பிட்ற மாதிரி அதை மட்டும் சாப்பிட்டு மிச்சம் எனக்கு பன்னு பிரெட் எல்லாம் போட்டாங்கன்னா இதுக்காக 500-600 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஐட்டம் டீப் ஃப்ரை. ஸோ ஜங்க் ஃபுட்டோட ஒரு சின்ன போர்ஷன் தான் இவ்வளோ நாளைக்கு காமிச்சு ட்ரைலர் தான் ஓட்டினேன், மெயின் படம் ஓட்டல. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு அவசியம். எதெல்லாம் கிரில் பண்றாங்களோ எதெல்லாம் வறுக்கிறாங்களோ எண்ணெயில வறுக்கிறாங்களோ அது எல்லாமே இப்போ வந்து வறுக்கிறதுக்கு நிறைய மிஷின் வந்துச்சு இப்போ. அதனால இப்போதான் லேசா அறிவு வந்து மக்களுக்கு வந்து ஏர் ஃப்ரையர்னு ஒன்று வச்சிருக்காங்க. எண்ணெயே தேவை, எண்ணெய் இல்லாமல் ஆனாலும் வறுத்து தான் சாப்பிடும். ஓகேங்களா? அப்படி எண்ணெய் இல்லாமல் வறுத்து அது ரியலி குட்டுங்க. அந்த அப்புறம் அதில் இருக்கிற டெஃப்லான் கோட்டு அதெல்லாம் அவ்வளோலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுது. நீங்க ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சு தாராளமாக வறுத்து சாப்பிடுங்க. அதர்வைஸ் எண்ணெயில முக்கி எடுக்கிறது அப்படி ஊற வச்சு எடுக்கிறது, பட் அதுக்கு இருக்க டேஸ்ட்டுக்கு ஈடுனே எதுவும் இல்லை. அப்படி டீப் ஃப்ரைடு ஃபுட்டு அந்த வடை பஜ்ஜி போன்ற சமோசா, எஸ்பெஷலி சமோசாஸ். ஓகேங்களா? அப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபுட். எனி இன்ஸ்டன்ட் வந்து என்னென்ன அதில் சேர்க்கணும்னா மிக மிக அதிகமான அளவில் சோடியம் இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும். அந்த உப்பு தான் அதுக்கோட டேஸ்டே. அடுத்தது மோனோசோடியம் குளூட்டமேட், அஜினோமோட்டோம்பாங்க. அது கம்பெனி பேர், அதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம கெமிக்கல் பேர் தான் சொல்லணும். மோனோசோடியம் குளூட்டமேட் MSGம்பாங்க. அமெரிக்காவில் பெரிய டிஸ்பியூட் வந்து MSG இருக்கா இல்லையா, MSG இருந்தால் நல்லதா கெடுதா, நல்லதா கெடுது. சைனாவில் போட்ட ஒரு பெரிய விஷயம் இது. சைனாவில் தான் கண்டுபிடிச்சாங்க இது. அவன் மன்னர்களுக்கெல்லாம் கடைசியா அவங்களுக்கு போடுற சாப்பாடுல மட்டும் இந்த செஃப் போய் போட்டு கொடுத்துருவாரு. அந்த டேஸ்ட் வேற யார் பண்ணாலும் வராது. அந்த அந்த செஃப்புக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். அவர் அந்த உப்பை போட்டு போவார். வேற யார் செஞ்சாலும் அவர் செஞ்ச மாதிரி இல்லை. இல்லைங்க லீவ்ல வெளியே போயிட்டா பையன் அவன் சமைப்பான், இவங்க அப்பா சமைக்கிற மாதிரி இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கு ரீசன் வந்து இந்த சால். அங்க அவங்க அப்பா அந்த செஃப் சாவர காலத்தை தவிர எந்த கர்மத்தை வேணா பண்ணு, மன்னருக்கு போடும்போது இந்த தூள் அள்ளி கொடுத்தா டேஸ்டியா இருக்கும். இவ்வளவுதானப்பா ரகசியம். ஆமாப்பா, இதை வச்சு இத்தனை வருஷம் நான் குக்கா ஓட்டுன்னு சொல்லிட்டு போவார். இப்படிதாங்க இருந்த உணவை கண்டுபிடிச்சு வெளில கொண்டாந்துட்டாங்க. இன்னைக்கு தெருவில் 10 ரூபாய்க்கு பாக்கெட்டா வைக்குது. இது எதுல சமைச்சாலும் அதனுடைய டேஸ்ட் வந்து டேஸ்ட் என்ஹான்சர்னே பேர் இருக்கு. இந்த MSG நீங்க அதுல வந்து நூடுல்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் ஃபுட் எல்லாத்துலயுமே இது அதிகமா இருக்கும், சால்ட் அதிகமா இருக்கும். இது ரெண்டு இருந்ததுன்னா போறோம், ஏன் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை தாண்டி மினிமம் 5 டைம்ஸ் அதிகமா சாப்பிட்றதுக்கான கிரேவிங்கை மைண்டுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணும். அது சாப்பிட வைக்குதுங்கிறது வேற, அந்த கிரேவிங்கை அது இன்க்ரீஸ் பண்ணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நோ ட்ரிங்க் இஸ் சாஃப்ட். சாஃப்ட்ன்ற பேரை எங்கெங்க அதுல சாப்பிட்டு வருதுன்னு தெரியல. விலை கூட வெறும் சுகர் அள்ளி கொட்டி அதுல இந்த கஃபீன் சேர்ப்பாங்க. ஸோ கஃபீன்ங்கிறது ஒரு பின்னாடி பார்ப்போம். ஸோ கேன்டு ஃபுட்டு டப்பால அடிச்சதுக்கு ஒரு இளநியை வந்து நம்ம சீவிட்டு குடிக்க முடியாதாங்க, அதை ஒரு டப்பால போட்டு அதுக்கு ஒரு கேனை போட்டு அதுல இத்தனை கேலரிக்குன்னு சொல்லி அந்த 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 மேட்டுக்கு அந்த தகரம், அந்த தகரத்தோட இளநீர்ல இருக்கிற முக்கியமான அந்த கேட்மியம் 2-3 அதெல்லாம் சேர்ந்து அந்த தகரத்தோட சேர்ந்து வீணா போயிடும். ஸோ பிக்கிள்டு எனி ஊறுகாய், ஓகே, ஊறுகாய் உப்புல போட்டு ஊற வச்சு, இது எல்லாமே நத்திங் இஸ் ஃபுட். இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட். நம்ம ஏன் அது நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் 2 ரீசன் இருக்கு. ஸோ இந்த வந்து நாக்கில் பட்டோடனே அதுல வந்து விறுவிறுப்புக்காக ஒன்று சேர்ப்பாங்க, பின்னாடி வருது அந்த லிஸ்ட் எல்லாமே உட்காந்து. அடுத்து இந்த ஸ்வீட் 5 உணவுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இயற்கையிலேயே வந்து நம்முடைய பாடியோட டிசைன் எப்படி அமைச்சுக்கா, இந்த 5 உணவுகள் வந்து த மோர் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட வைக்கும். அந்த அந்த டேஸ்டோடைய அந்த உணவோடைய நேச்சர் அது. நம்பர் 1 சால்ட். அதுல எனி சால்டட் ஃபுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட வைக்கும். ஒரு சாதாரண உருளைக்கிழங்கு அப்படியே சும்மா வறுத்து வைக்கிறதுக்கு தான், உப்பு போட்டு வறுத்து வைக்கிறது, உப்பு போட்டு வரது இன்னும் கொஞ்சம் கை விட்டு எடுப்போம் நம்ம. அது வந்து உப்போட நேச்சர். அதே மாதிரி இனிப்பு, ஸ்வீட் நம்பர் 2. நம்பர் 3 மோனோசோடியம் குளூட்டமேட், MSG சேர்ந்த எந்த உணவுகள். நம்பர் 4 கஃபீன் சேர்ந்த கஃபீனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே. நம்பர் 5 நிக்கோட்டின், அதான் ஸ்மோக்கிங்ல இருக்கும். அப்கோர்ஸ் நிக்கோட்டின் வந்து ஃபுட்ல எல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. கடைசியா வந்து ஆல்கஹால். இது எல்லாத்தோட நேச்சர் பை நேச்சரு அது சாப்பிட்டாலே இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்கை மைண்டுக்குள்ள ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அதை வந்து ஆக்ஷனா நம்ம மாற்றுவோம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து அப்பீலிங். நிறைய கம்பெனி விளம்பரங்கள் வந்து இதுக்காக செலவு பண்றாங்க. அவங்களுடைய நீங்க ஃபுட் ஆடை மட்டும் ஆடை கவனிங்க, அடுத்த என்ன போட்டிருக்கான்றதை விட்டுருங்க, எதை சொல்ல வரான்றதை மட்டும் பாருங்க. அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸா இருப்பாங்க. அதுவும் மிடில் கிளாஸ் கிட்ஸா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா ஹையர் ரேண்ட்லாம் போனீங்கன்னா அவங்க ரொம்ப காஸ்ட்லியான ஐஸ்கிரீம் அங்கன்னு போயிடுவாங்க. மிடில் கிளாஸ் கிட்ஸை நோக்கி அவங்க அந்த விளம்பரத்தை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, ஃபுட் ரிலேட்டட் ஆட் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ தே ஆர் சீப், ஈஸி மேக். எல்லாத்தையும் போனா ஃப்ரீயாலாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க,
அந்த மேகி நூடுல்ஸ்லாம் வந்த பிறகு ரோட்லலாம் நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் நான். அப்படி ஒரு தேவாமிர்தமா இருந்தது. அது உள்ள என்ன இருக்குன்னு படிச்ச பிறகு தான் தெரிஞ்சு, அட பாவிங்களா இவ்வளவு தூரம் பண்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து டோட்டலா வந்து நம்ம இதுல ஒரு ஜங்க் ஃபுட்டோட ஒரு நார்மல் ஃபுட்டோட ஒரு நார்மல் கண்டென்ட்டுங்க. ஒண்ணுல கொஞ்சம் கூட இருக்கும் அல்லது ரொம்ப கூட இருக்கும், கொஞ்சம் எதுவும் கம்மியா இருக்காது. சில சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து எல்லா ஃபேட்டும் கெடுதல் கிடையாது நமக்கு. டிரான்ஸ் ஃபேட் அப்படிம்பாங்க. எல்லா டீப் ஃப்ரைட்லயும் எல்லாம் இருக்கும். இந்த டிரான்ஸ் ஃபேட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும், சுகர் இருக்கும், சால்ட் இருக்கும். இது மூணுமே நமக்கு நல்லது இல்லை. ஓகேங்களா? மூணுமே நமக்கு தேவையும் இல்லை, நல்லதும் இல்லை. ஸோ ரெண்டாவது, லிட்டில் ஆர் நோ ஃப்ரூட் அட் ஆல். எதுவுமே இருக்காது. அதனாலதான் நீங்க ஆரஞ்சு பழத்துல ஆரஞ்சு இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல வந்து ரியல் ஆரஞ்சு எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்கான்னு பாருங்க. ஒரு 300 ml பாட்டிலோ இல்ல 500 ml 1 லிட்டர் பாட்டிலோ ஆரஞ்சு ஜூஸ் கலந்தான்னா அதை மிஞ்சி போனா ஒரு 2 சொலை இருக்குல்ல, அந்த சொலையை தான் உள்ள போட்டுப்பான். அதுக்குள்ள அளவுதான் உள்ள இருக்கும். அப்ப மிச்சம் முழுக்க இட் இஸ் மேட் அப் ஆஃப் சோ மெனி நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ லிட்டில் புரோட்டீன், விட்டமின்ஸ். அந்த காசுக்கு நீங்க அதை விட 100 பங்கு அதிகமான புரோட்டீனும் விட்டமின்ஸும் உள்ளதை வாங்கலாம். ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்னா என்ன தெரியுமோ, நீங்க வெஜிடபிள் சோர்ஸ், அனிமல் சோர்ஸ் ரெண்டுல இருந்து நம்ம ஃபுட் எடுப்போம். லீஸ்டா குக்கிங் பண்ணும். அதை எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் குக் பண்ணாம சாப்பிட்டோமா, அதான் கனிகள்லாம் சாப்பிட்டு சித்தர்கள்லாம் 100 வயசு 120 வயசு ஜாலியா வாழ்ந்துட்டு போனாங்க. குக் பண்ணாம சாப்பிடணும். ஹைலி ப்ராசஸ் பண்ணும்போது, ஏன்னா இது கொஞ்சம் இப்ப எப்படின்னா, முதல்ல எண்ணெயில வறுத்துட்டு அதை தூக்கி மேல ஒரு கவர்ல போட்டு, அதை தூக்கி இன்னொரு சூட்ல போட்டு, அதை தூக்கி இன்னொரு சூட்ல வச்சு 3-4 தடவை ப்ராசஸ் ஆகி வரும். எதுவுமே இருக்காது அதுல. இல்லைன்னா கூட பரவாயில்ல, எக்ஸஸ் ஃபேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சால்டட் சிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்கிரியன்ஸ் ஆர் ப்ரிப்பரேஷன். ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா எதுவும் யூஸ் இல்லைங்கிறான். நீங்க அப்படியே குக் பண்ணி அப்படியே சாப்பிட்டுங்க. ஓகே, ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமான சாப்டர் இது. இந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ் நார்மலா யூஸ் பண்றது எதுக்காக யூஸ் பண்றான்? நம்பர் 1, வீணா போகாம இருக்கிறதுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் ப்ரிசர்வேட்டிவ் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் கல்லுப்பு போடுவாங்க. அது ஊறுகாய் ஆட்டும் சரி, கருவாடு ஆட்டும் சரி, அந்த காலத்துல அடுத்தது வந்து தேன் யூஸ் பண்ணுவாங்க, நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இப்ப அது ரெண்டுமே கிடைக்காது, அது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ப்ரிசர்விங் ஃபுட்டுக்கு வந்து நிறைய ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஏன்னா டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு தேவையில்லை வாங்கி நம்ம சாப்பிட்டு இருப்போம். இது வந்து ரெண்டாவது ரீசன். அட்ராக்டிவா இருக்கணும். அதுக்காக தாங்க கலர் அண்ட் டேஸ்ட். எந்தெந்த ஃபுட்டு குழந்தையோட சைக்காலஜியை வச்சு பேஸ் பண்ணி அவங்க கலரிங்லாம் போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சோப் பவுடர் கண்டுபிடிக்கிறாங்க. சர்ஃப் வருது அந்த காலத்துல. முத மும்பைல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். அது பவுடர் அதே பவுடர் தான். அந்த பவுடர்ல ஒண்ணு வெள்ளை கலரா போட்டான், ஒண்ணு ப்ளூ கலரா போட்டான், ஒண்ணு மஞ்சள் கலரா போட்டான். 3 கலர்ல எடுத்து போய் ஒரு கலர்லயும் 300 ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு, இந்த 3 கலருங்க இன்னைக்கு இதை போட்டு வாஷ் பண்ணுங்க, நாளைக்கு அதை போட்டு வாஷ் பண்ணுங்க, 3 கலரையும் வாஷ் பண்ணிட்டு எது சிறந்த பவுடர்னு சொல்லுங்க அப்படின்ட்டான். இன்வேரியபிளி எல்லாரும் நீல கலர் பவுடர் தாங்க சூப்பரா வெளுக்குது அப்படின்னா. அங்க ஆக்டிவ் சோப் பவுடர் ஒண்ணுதான். அந்த ப்ளூ கலர் அட்ராக்ட் பண்ணிருக்கு, அதனால போடுறா எல்லாத்தையும் ப்ளூ கலரான்ட்டு போட்டான். அதனாலதான் அந்த சோப் பவுடர் ஆரம்ப காலத்துல ப்ளூ கலர் வந்து. இதே மாதிரி சைல்டு சைக்காலஜி. நீங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ஃபுட் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை கலரா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அந்த கருப்பு கலர் யாராவது ஸ்வீட் பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அட்ராக்டிவா இருக்கும். ஸோ செட்டன் ரொம்ப ரேரா வந்து என்ன பண்ணுவாங்க, குக்கிங்ல ப்ராசஸிங்ல கொஞ்சோண்டு நியூட்ரியன்ட் போயிடும். அதுக்காக நாங்க வந்து நியூட்ரியன்ட் ஆட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ரியலாவே ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு விட்டமின்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் அதுக்காக அவங்க கொடுக்குற விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த 4 காரணங்களுக்காக இந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ் எதெல்லாம் நார்மல் உணவை தவிர மிச்சம் எதெல்லாம் நீங்க போடுறீங்களோ இது எல்லாமே அடிட்டிவ். இந்த பர்பஸ் மொத்தம் 25 விதமான அடிட்டிவ்ஸ் இருக்குங்க. 25 விதமான ஒரு அடிட்டிவ் என்ன பண்ணுது, அதனுடைய கெடுதல் என்ன. ஸோ அதை பத்தி எல்லாம் இருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ் தான் கெட்டுக்கூடாது. இப்போ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க சாதாரணமா ChatGPT போட்டு கேட்பாங்க, வாட் ஆர் த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ்ட் இன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு. இந்தியன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு போடுங்க, அதுவே ரொம்ப முக்கியம். வந்து தப்பன்னு வந்து விழுவோம். ஓகேங்களா? வந்து ஸோ மெயினா வந்து தண்ணியை நீங்க ஸ்டோர் பண்ணி ஃபங்கஸ் வந்துடும். அந்த ஃபங்கஸ் வந்தா கூட பரவாயில்ல, அது செத்து போய் அங்கேயே உள்ள இருக்கும், அதோட நாத்தம் வெளில வரக்கூடாது. அதுல ஆரம்பிச்சு அந்த பெட் பாட்டில நீங்க சேரும்போது அதனுடைய கலர் மாறிடக்கூடாது. பெட் பாட்டிலோட இருக்கிற அந்த கெமிக்கல்ஸோடு சேர்ந்து
இந்த ஃபுட்டு இந்த ட்ரிங்க்ஸ்ல இருக்க கலவைகளாக அது எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நம்மளுடைய நெல்லிக்காய் மாதிரி வந்து தமிழ்ல வந்து இது காயக்கல்பம்பாங்க. எதை டாக்ஸினை போட்டு தள்ளிட்டு நல்ல இன்கிரீடியண்ட்டை உள்ள கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து அது பயங்கர ஸ்லோ பண்ணுது. அது ஃபுட்டு வீணா போறதை முதல்ல தடுக்கும். ரொம்ப ரொம்ப அருமையானது. நம்மளுடைய 108 மூலிகைகள் நம்மளுடைய சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே காயகல்ப மூலிகைகள். இது என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வளரும் பொழுது என்ன ஒரு பொருள் கடையில போய் வாங்குறோன்னா பேக்கிங் மெட்டீரியல் நிறைய கொடுப்பான். அந்த பேக்கிங் மெட்டீரியல் வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணு தூக்கி போட்டுரும், தூக்கி எங்க பத்திரமா வச்சுருப்போம். நம்ம பாடி வளரும் பொழுது செல்ஸ் எல்லாம் மெட்டபாலிசம் நடக்கும்போது செல்ஸ் மல்டிப்ளை ஆகும்போது அன்வான்ட் கெமிக்கல்ஸ் நிறைய பாடிக்குள்ளே வந்துடும். அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா தான் நம்மளால இந்த முடி நரைக்கிறது, தோல் சுருக்க வருது, கண்ணு தெரியாம போறது, இதெல்லாம் வராது. இதை தான் வந்து மூலிகைகள் அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அன்வான்ட் கெமிக்கல்ஸை இல்லைன்னா நம்ம சர்க்குலேஷனுக்குள்ளே இருக்கும், லிவர்ல இருக்கும், ஸ்பிளீன்ல இருக்கும், ஒரு 4-5 இடத்துல சுத்தி சுத்தி வரும். அதனுடைய ஃபங்க்ஷன் வீணா போகுது. இதை ரிமூவ் பண்ற வேலை தான் காயக்கல்பம். அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய பேர் வச்சு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. அருமையான வார்த்தை, போய் கூகுள் பண்ணலாம் நீங்க. இந்த இந்த வேலையை வந்து நம்மளுடைய ஒரு ஒரு நெல்லிக்காய், ஒரு ஒரு வேப்ப மரம், ஒரு மாமரம், எல்லா மரம் அந்த காலத்து பஞ்சரப்பட்டியில இருக்கிறது எல்லாமே அற்புதமான காயக்கல்பம். ஓகேங்களா? இது ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஃபுட் அடிக்ஷன்ல சேர்ப்பாங்க. திக்கனிங் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டப்பால ஒரு மாம்பழ ஜூஸ் போட்டுருப்பாங்களே, அந்த குழவழன்னு வர்றதுக்காக அதை ஆட் பண்ணுவாங்க. நம்ம டேப்பியோக்கா இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு, அதை அரைச்சி அதில் ஊற்றுவாங்க. அது திக்கனிங் ஏஜென்ட். தென் கலரிங் ஏஜென்ட், முதல்ல சொன்னேன், அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஸ்டெபிலைசர், அது வந்து ஸ்டெபிலைசர் அப்படின்னா சில இதில் சாலிட் இருக்கும், லிக்விட் இருக்கும், அதுக்குள்ள சஸ்பெண்டட் மேட்டர் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரே லெவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால் வந்து ஒரு அருமையான எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலுக்குள்ளார தண்ணி இருக்கும், இல்லை லிக்விடும் இருக்கும், சாலிடும் இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். அது எல்லாம் மிதந்துகிட்டே இருக்கும். ஆனா உப்பு அள்ளி நீங்க தண்ணியில போட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். இட் பிகம்ஸ் ஏ சொல்யூஷன். முக்கியமான சொல்யூஷனா கரைஞ்சிரும். சுகரை போட்டீங்கன்னா கரைஞ்சிரும். ஆனா பால்ல சாலிடாவே இருக்கும். பால் வீணா போறதுங்கிறது சாலிடு கீழே வந்து தண்ணி மேல கால்டு அப்படியே வந்து செப்பரேஷன் ஆஃப் இது பால் கிராக்கிங், கிராக்கிங் ஆஃப் எமல்ஷன்பாங்க. பால் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்களா, இதுக்குதான் ரீசன். அதுக்கப்புறம் பனீர் எடுத்து பண்ணலாம், தட்ஸ் அ டிஃபரன்ட் ஸ்டோரி. ஸோ ஃபிளேவரிங் ஏஜென்ட் நல்ல வாசனை வருங்கிறது. ஒரு ஆரஞ்சு வேணுமா, ஆரஞ்சு வாசனை. இப்போ ஒரு சிட்ரிக் ஆசிட் ஒரு சாதாரண எலுமிச்சம்பழத்துல வர்ற ஸ்மெல் வந்து கால் சிட்ரிக் ஆசிட். அந்த ஒரு 5 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பேக்கெட் கிடைக்கும். நீங்க ஒரு அண்டா நிறைய தண்ணி வச்சு ஒரு 4 கிலோ சுகர் அள்ளி கொட்டி இந்த 10 ரூபா பாக்கெட் அதுக்குள்ள ஊற்றி கலக்கி விட்டு, ஏங்க ரோட்ல போறவங்கலாம் கொடுத்தா, ஐயோ புண்ணியமா எவ்வளோ இல்லை எலுமிச்சம்பழம் எப்படின்னு 500 எலுமிச்சம்பழம் போட்டிருப்பாங்க அப்படிங்க. அண்ணன் 10 ரூபாய்க்கு வாங்கி உள்ள போட்டுருப்பாரு. அந்த ஸ்மெல்லுக்கு என்ன காரணம்? அதுதான் ஃபைட்டோ கெமிக்கல். மல்லிகை பூக்கு அது ஏன் அந்த காரணம்? அது வந்து கெமிக்கலா நம்மளால பண்ண முடியும். இப்ப சொன்னீங்க அப்படின்னா எந்த மனமோ எந்த பூவோ எல்லாத்தையும் நம்மளால லேபில் உட்காந்து வாசனை ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த வாசனை இவ்வளோத்தையும் ப்ரொபோர்ஷனேட்டா ரேஷியோட திக்கா பார்த்து யோசிச்சு பண்றான் பாருங்க, அவன் தாங்க அந்த பெரிய ஆளுங்க. இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு இதை குடிக்கணும், அது 2 லிட்டர் பாட்டில் இவ்வளவு பெருசா நம்ம வந்து அது ஏதோ ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ், மஞ்சள் கலர்னா ஆரஞ்சு விட்டா ஆரஞ்சு, மஞ்சள் கலர்னா லெமனு, இன்னொரு திக்கு மஞ்சள் போட்டா மாம்பழம். இதை கண்டுபிடிச்சு இந்த ரேஷியோ போட்டு இந்த டேஸ்ட்டை போட்டு எல்லாம் கொடுக்குறான் பாருங்க. சத்தியமா உள்ள இந்த உண்மை எப்படிங்க நம்ம போய் தெருவா போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்க நம்ம அவங்கள பார்த்து பரிதாபப்படலாம், ஐயோ இதையா நீ குடிக்கிற அப்படின்ற அளவுக்கு நம்ம ஃபுட் அடிக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது? வீரா முடிஞ்ச பிறகு நான் ஐ வில் ஷேர் திஸ் வீடியோ. நீங்க இது பிரசன்டேஷன் வந்தவங்கலாம் கொடுக்கலாம். இந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அப்படி ஃப்ரீ ஃப்ளோயிங் சால்ட்டுமா, ஆனால் உப்பு அப்படி காமிச்சா சர்ன்னு கொட்டணுமா? ஏன் கல்லுக்குள்ள ஈரமா இருந்தா அது போட்ட சாப்பிட மாட்டீங்களா நீங்க? இதெல்லாம் ஒரு வேலை. அதுக்கு வந்து சோடியம் அந்த அலுமினியம் சிலிகேட் எதுல யூஸ் பண்ணுவாங்க? சால்ட்ல. என்ன கலக்குறாங்க, எதுக்காக கலக்குறாங்க, எதுல கலக்குறாங்க? ப்ளீச்சிங். வெள்ளையா இருக்கணும், பரோட்டா வெள்ளையா இருக்கணும், இட்லினா வெள்ளையா இருக்கணும். எதெல்லாம் வெள்ளையா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக வந்து பென்சில் பெராக்சைடு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த கீலேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா அது மேலெல்லாம் இப்படி கெட்டு போகாம இருக்குது. கீலேட்டிங் இட்லின் டைமண்ட் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் தான். ஸோ மைனஸ் நீங்க வீட்டுல செய்யலாங்க. மைனஸ் வீட்டுல செய்யலாம் உட்காந்து. வேலை 2வது அதுல உள்ள இதெல்லாம் இந்த கீலேட்டிங், இந்த இடிடியோட கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ கிளாரிஃபை. அடுத்தது கண்டிஷனிங். ஹேர் கண்டிஷனர்னு போடுவோம். என்ன இருக்கிறது 12 முடி, என்ன உங்களுக்கு கண்டிஷனர் வேண்டி கிடக்கு?
ஸோ இதுக்கெல்லாம் வந்து பொட்டாசியம் புரோமைட் யூஸ் பண்ணுவாங்க. லெசித்தின் இல்லை எமல்சிஃபைங், நான் சொன்னேன் எமல்சிஃபைங்கிறது அந்த லிக்விடும் சாலிடும் ஒன்றா இருக்குது. ஸோ லீவனிங் ஏஜென்ட் தான் ரொம்ப மெதுவாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். பிரெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அவன் வச்சு பண்ணி பாருங்க, பிரெட்டு திக்காக வரும். லீவனிங் தான் லெசித்தின் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக ஐஸ்கிரீம்லாம் நல்லா கரடு முரடாக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த பேக்கரி ப்ராடக்ட்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மாய்ஸ்சர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஈரப்பதம் சில இதில் இருக்கணும், சில இதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ சாஃப்டான கேண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும். ஸோ சூயிங்கம் மேலே வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது, உடஞ்சிருக்கக்கூடாது, குடன்னு இருக்கணும், அந்த பிசு பிசுப்போட இருக்கணும் அப்படின்னா. ஸோ பிஹெச் கண்ட்ரோலுங்கிறது அசிடிட்டியான்னு பார்க்குறது. 6ங்கிறது நார்மல், இது சாரி 7ங்கிறது நார்மல் பிஹெச். 7க்கு நம்பர் கம்மியாக வந்துச்சு அதெல்லாம் அசிடிக், 7க்கு மேலே போச்சுன்னா ஆல்கஹால். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெபிலைசிங் அண்ட் திக்கனிங் ஏஜென்ட் போட்ட நல்லா திக்கா குழன்னு இருக்கணுன்றாங்க பாருங்க, ஒரு முட்டை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, அந்த திக்னஸை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் சர்வீஸ். ஸோ ஒஸ்ட் ஆஃப் ஜங்க் ஃபுட் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி வருங்க, எடை கூடுதல், பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, வார்த்தையை யோசிச்சு வச்சுக்கோங்க. யுவர் நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸ், இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. யுவர் வெயிட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வெயிட்டை எவ்வளோ இருக்குன்றது கிலோகிராம்ல மேலே போட்டுக்கோங்க. 42 கிலோ 55 கிலோ அதுக்கு மேலே எழுதிருங்க, ஒரு கோடு போட்டுங்க, வகுத்தல் கணக்கு தெரியும். உங்கள் ஹைட்டு எவ்வளோன்றத மீட்டரா மாற்றிடுங்க. 165 சென்டிமீட்டர் இருந்தீங்கன்னா 1.65 மீட்டர் கீழே போடுங்க. இன்ட்டு அதே 1.65 நம்பர், ஓகே, இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டு கீழே உள்ளதை போட்டு முதல்ல பெருக்கி எடுத்துருங்க. அந்த கிலோகிராம்ல உள்ளதை கீழே விட்டு வகுத்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் ஒரு 16லேருந்து 20 வரைக்கும் இருந்துன்னா ஒரு டீசென்டான நம்பர். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுதான் ஒபிசிட்டி. ஓவர் வெயிட், ஒபிசிட்டி நிறைய டைப் எல்லாம் இருக்கு. 1 கிலோ வெயிட்டை ஏத்துறது ரொம்ப ஈஸி, அது இறக்குறது எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். ஸோ வெயிட் என்னன்னா, அந்த அதிகமாக நான் இயல்பை விட அதிகமாக வெயிட் இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பம்ப் அவுட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளஷுக்கு எவ்வளோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் வந்து ஹைப்பர் டைனமிக்காக மாறும். அதே 5 லிட்டர் ரத்தம் தான், அதே ஹார்ட் தான், அதே சேம்பர் தான். நம்ம எக்ஸ்ட்ராலாம் வாங்கி வச்சு மனைவி துணைவி மாரி இணைவி மாரிலாம் வாங்கி வச்சுக்க முடியாது ஹார்ட். அப்போ அது பண்றப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஈவன் 1 கிலோ வெயிட் இருந்தா கூட சரி, அந்த 1 கிலோவுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன், அந்த பிளட் வெசல்ஸ்க்கு அது பம்ப் அவுட் பண்ணும். அப்போ இமேஜின் அந்த ஹவு த ஹார்ட் ரேட். ஸோ இந்த லேக் ஆஃப் எனர்ஜி, பசங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் பொசுன்னு உட்காந்துருவாங்க. அந்த ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த காலத்து பசங்க பார்க்க முடியல. நீங்க பார்த்துருக்கீங்க, டக்குன்னு சேனல்ல மாத்திட்டே இருப்பாங்க. எதை புக்கை வாங்கி படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் இது தூக்கிறவங்க. ஒரு விஷயத்துல ஆழ்ந்து கவனம் செலுத்த முடியாமைக்கு அவங்களுடைய உணவு மிக முக்கியமான காரணம். புவர் கான்சன்ட்ரேஷன், ஹை பிளட் ப்ரெஷர் எல்லா வயசுலையுமே வராது. ஹார்ட் டிசீஸோட ரூட், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான் இதே நோக்கில் போற ரத்த குழாய். இதுதான் அடுத்து டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்து நம்ம நாட்டோட சாபக்கேடு அப்படிலாம் கிடையாது, நம்மளே வர வச்சுட்டு கொண்ட ஒரு அருமையான விஷயம். ஓகே, ஸோ இப்படிதான் ஆயிடுவாங்க. நம்ம எல்லாம் செஞ்சிருந்தோம், நம்மளால பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்? இதுல ஹெல்த்திலாம் ஒன்று இருக்குது. ஸோ ஹெல்த்தினா என்ன ஆகணும், ஜங்க் அப்படிங்கிறதுனால நமக்கு தேவைப்படாத நேரத்துல தேவைப்பட வைக்கிறது தான் ஜங்க் ஃபுட். சாப்பிடக்கூடாத நேரத்துல சாப்பிட வைக்க வேண்டியது. அந்த டைம்ல வி ஃபீல் லைக் ஹேவிங் சம்திங், ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுற மாதிரி. அந்த டயத்துல என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, ஐடியலி நீங்க வந்து ஃப்ரூட் சாலட், ஐ மீன் வெஜிடபிள் சாலட் சாப்பிடணும். ஏன்னா சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு வடையும் டீயும் குடிக்கிற நேரத்துல சாப்பிட்டா எப்படி? அந்த மாதிரி டயத்துல வந்து ஒரு கிரவுண்ட் நட், வேர்க்கடலை ஆனது, ஒரு பாதாம்ல ஆனது, அது நம்மளுடைய பட்டாணி, நல்ல ஒரு கொண்டக்கடலை, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை ராவாவோ அல்லது பாயில்டாவோ சாப்பிட்டீங்க அப்படின்னா புரோட்டீன் வச்சு அந்த கிரேவிங்கும் உங்களுக்கு குறைஞ்சிரும், பிளஸ் டைஜஷனும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ லோ ஃபேட்டு என்னன்னா, ஒரு ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னா ஃபேட் கம்மியா இருக்கணும், சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுன்ற அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது, டிரான்ஸ் ஃபேட் இருக்கக்கூடாது. டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ சுகர் ஃப்ரீயா இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், இவ்வளவும் சேர்ந்ததுதான் இப்படி ஒரு நீங்க ஹெல்த்தி ஜங்கை நீங்க கிரியேட் பண்ணா அமெரிக்காலாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நீட்டா வந்து ஹெல்த்தி பார் அப்படின்னு கொடுப்பாங்க. நிஜமா அதுல உள்ள எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி பார் நம்ம வாங்க ஒரு 100 ரூபா ஆகும். நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு வடையும் 5 ரூபாய்க்கு ஒரு டீயையும் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீலிங்கை வந்து இந்த பார், அமெரிக்கா பார் கொடுக்காது, பட் ரியல் எனர்ஜி அது கொடுக்கும். கரெக்டாங்க. ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா சாம்பிளான எடுத்து பிக்சருங்க. ஒரு கண்ட்ரி வேரி ஆகும் இதுல, ஓகேங்களா? ஸோ இது வந்து இதை பார்த்தாலே வந்து எப்போவா இருந்தாலும் சரி, சும்மா இருந்தா போறோம், அதுவும் சில்லா வேற வேணும். இதை வாங்கி
ஃப்ரிட்ஜெல்லாம் வேற வாங்கி வச்சு குடிப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணுங்க. அப்படின்னு திருந்தல அப்படின்னா எள்ளி நகையாடுங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஒண்ணுமே சரியில்லை. ஐயோ பாவம், இது ஒரு குடியார குடும்பம் மாதிரி அப்படின்னு ஒரு குடிக்கிறவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல குடியாரவங்களுக்கு, அந்த மாதிரி மரியாதை. அப்படி நம்ம வந்து எமோஷனலி அவங்களை டச் பண்ணா மட்டும்தான் இந்த தீங்குல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். என்ன மாதிரி தீங்கு வருதுன்றதை பார்க்கலாம். ஒரு ஒரு சாதாரண கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு ஒரு பாட்டில் 10 ரூபாய் வைக்கிற கம்பெனி ஜென்ரல் கம்போசிஷன் இது. ஓகே, எந்த கம்பெனிக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. பட் இது இல்லாம அந்த மாதிரி ட்ரிங்க்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து 98% வாட்டர். ஸ்வீட்டனர் நம்ம இந்த ஒயிட் சுகரோடு போட முடியும். அதுக்குன்னு சில ஸ்வீட்டனர் கிடைக்குது. பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணா ஒன்னு கிட்னி வீணா போகும், அடுத்து பிரெயின் வீணா போகும். ரெண்டு வீணா போகுது. ரைட்டுங்களா? இந்த ஸ்வீட்டனர்ஸ் ஆர்டிஃபிஷியல்ஸ். ஸோ ஃப்ரூட் ஜூஸ் அப் டு 10% சில இதில் தான் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்காது. ஏன்னா ஃப்ரூட் ஜூஸ் நீங்க எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா அந்த ஜூஸை மிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வேலை செய்யணும். எல்லாரும் போட மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியலி கலர்டு, ஆர்டிஃபிஷியலி ஃபிளேவர்டு போட்டுப்ப 10% வந்து நாட் ஆல் த கம்பெனிஸ் வில் கிவ். ஒரு 100 ரூபா 10 ரூபா ஒரு ஃப்ரூட்டி ஜூஸ் வாங்கினீங்க அப்படின்னா 300 ml 200 ml 200 ml பார்த்தீங்கன்னா 20 ml தாங்க அந்த ஜூஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃப்ரூட்டும் நல்ல ஃப்ரூட்டான்னு கேட்டால் கிடையாது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அசிடுலண்ட் அப்படிதான் நாக்கில் விறுவிறுன்னு இருக்கும்போது அது பேர் தான் அந்த அந்த அசிடுலண்ட். குறிப்பா அந்த ஸ்ப்ரைட் இதெல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா நாக்கில் விறுன்னு பாருங்க, அந்த டிப் ஆஃப் த டங்ல வரும் அசிட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதெல்லாம் வந்து லீகல் லிமிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்ல, இவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும். அந்த பர்சன்டேஜ் கொடுக்கறதே அவன் வந்து அன்ஹெல்த்தி. அது இவனுங்க அதை தாண்டி 10% அதிகமாக கொடுத்துருப்பாங்க. யாரும் செக் பண்றதுக்கு நம்ம ஊர்ல மாஞ்சா கிடையாது. அப்படியே பார்த்தா கூட மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ரைட்டா? வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு மது விற்கிற நாடு நம்மளது. அதனால ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். ஃபோமிங் ஏஜென்ட் நுர வரும். ஆயில் எப்படி வந்து நம்ம செக்கு எண்ணெய் ஆட்டா நீங்க எண்ணெய் வச்சு வானலில் வச்சு பொரிச்சீங்கன்னா எண்ணெய் குபு குபுன்னு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி புகை வரும். அங்க வந்து அந்த புகை வரக்கூடாதுங்கிறத அங்க கொஞ்சம் கெமிக்கல் போடுவான். நீங்க வீட்டுல ஆடின தேங்காய் எண்ணெய்க்கும் கடையில வாங்கின தேங்காய் எண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசம் புரியும். அந்த மாதிரி இதுல வந்து நுர வரணுங்கிறதுக்காக இதுல போடுவான். டக்குன்னு திறந்தோடனே இதுல வெளில வரும். சரிங்களா? அடுத்தது ஸ்டெபிலைசர். ஃபோமிங் ஸ்டெபிலைசர் தான் வீணா போகக்கூடாது. இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுத்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு அப்படிதான் லைசன்ஸை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க போடுறது இது சம்திங் டிஃபரெண்ட். ஓகே, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ். ரைட், இதெல்லாம் இருந்துட்டு போறது உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ ஒரு சாதாரண கூல் ட்ரிங்க்ஸை வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மைக்ரேனுங்கிறது, ஒத்த தலைவலி, ஒபிசிட்டி, கிட்னி வீணா போறது, மெமரி போறது, பர்த் டிஃபெக்ட், பிளாடர் கேன்சர், எமோஷனல் டிசார்டர்ஸ், ரொம்ப வல்லுன்னு விழுது, சல்ல விழுந்துப்புங்கிறது, கோமா, டீஹைட்ரேஷன், ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு புரை நோய். வயசான காலத்துல போன்லாம் வேகமா லூஸா போயிடும், சீக்கிரமா வீணா போயிடும். டென்டல் பல்லு தேஞ்சு போயிடும், செல் டேமேஜ் ஆகும், கார்டியாக் ஃபெயிலியர் வரும், ஹை பிளட் ப்ரெஷர் வரும். இவ்வளவும் சாதாரணமா குடிக்கக்கூடிய பஞ்சம். எப்படி நம்ம வந்து மது இருந்தா என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் சாப்பிட்றோம். அதுக்கு ஈக்குவலானது வந்து நீங்க தாராளமா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து தாராளமாக சொல்றது சோ கால்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பாஸ்பரிக் ஆசிடு, சுகர் கண்டென்ட் அலார்மிங். இது ஆஸ்பர்டைம்ங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனர், கஃபீன், சோடியம் பென்சோயேட், டேப் வாட்டர்ல இவ்வளவு கெமிக்கல். பாருங்க, கண்கொள்ளா காட்சியா இருப்பாருங்க. எல்லாத்துலயும் ஒரு ஸ்கூப் சாப்பிட்டா தேவையில்லாம இருக்கு. இந்த இருக்கிற இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியோட ஐஸ்கிரீமோடைய கலர்ஸுங்க. இதுல வந்து ஒன்லி 20% தான் அந்த அந்த கலருடைய இன்டென்சிட்டிக்கு அவன் அலோவ் பண்ணியிருக்கான். பட் இந்த மாதிரி போட்டால் தானே சாப்பிட்டோன்னே சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி இது வந்து நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியது. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஐஸ்கிரீம் அழகா நீங்க ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாதான்னு கேட்டா இந்த மாதிரி நீங்க தயார் பண்ணி சாப்பிடலாம். உண்மையிலே ஐஸ்கிரீம் வைட்டமின் இருக்கும், மினரல் இருக்கு, எனர்ஜி கொடுக்கும், இம்யூனிட்டிக்கு நல்லது. ப்ரொவைடட் எல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தோம்னா வீட்டில் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் இருக்கு, நீங்களே ஐஸ்கிரீம் செய்யுங்க. அது வந்து கமர்ஷியல் மாதிரி இருக்காது. அதை வந்து நீங்க தாராளமாக சாப்பிடலாம். அதனால ஐஸ்கிரீமுக்கெல்லாம் எதிரானவர்கள்லாம் கிடையாது. So இது இஸ் கால்டு ஃபங்க்ஷனல் ஐஸ்கிரீம்னு பேரு. திஸ் யூ கேன் மேக் இட் அட் யுவர் ஹோம். ஒரு சாக்கரினோ இதை போட்டு சுகர் ரீப்ளேஸ்மெண்ட், விட்டமின் எல்லாமே ஃப்ரீலி மார்க்கெட்ல அவைலபிள். எல்லாத்தையும் போட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு அழகா பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரோட்டீன் பேஸ்டு, கார்போஹைட்ரேட் பேஸ்டு, அன்சாச்சுரேட்டட், ஃபேட் பேஸ்டு எல்லாமே கிடைக்குது. ஃபேட் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி தாராளமாக போட்டு. சாரி டு இன்டரப்ட், நீங்க அந்த வெயில் காலத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிடுங்க. சூப்பர், நல்ல கேள்வி. ஸோ வெயில் காலத்துல நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஓகே இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டினியூ பண்ணி
ஸோ வெயில் காலத்துல நமக்கு காமனா வரக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் இந்த டீஹைட்ரேஷன். உடல் வந்து நீர் சத்து தெரிஞ்சும் போவோம், பாதி தெரியாமலும் போகும். தெரிஞ்சு போறது வேற, தெரியாம போறது. தெரிஞ்சு போறது நமக்கு பை ஸ்வெட் போகும். தெரியாம போறது ஹியூமிடிட்டி, வெளில இருக்கிற வெப்பத்தினால நம்ம பாடியில இருந்து நிறைய வந்து வாட்டர் வந்து வெளியில போகும். வெளியே போச்சுன்னா ரெண்டு நடக்கும். முதல்ல வந்து அன்வான்ட் சால்ட்ஸ் அதிகமா போயிடும். இந்த லாஸ் வந்து நமக்கு ஏன்னா 50% ஆஃப் த பாடி வந்து வாட்டர். தண்ணி முதல்ல நல்லா குடிக்க கத்துக்கங்க. வெரி ஃபர்ஸ்ட் திங் அதுதான். அடுத்தது அந்த ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக பாடி எக்ஸஸா ஒர்க் பண்ணும். அதை தொடர்ந்து தான் நமக்கு ஃபெட்டிக்னஸ், டயர்ட்னஸ் வருது. ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் வரும். குவிக்கா வந்துடும். ஏன்னா வெயில் காலத்துல மயங்கி விழுந்தார், மயங்கி விழுந்து அங்கேயே கொலாப்ஸ் ஆனவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. தட் டு வித் ஹை பிபி ஆர் ஹை சுகர் இருந்தது அப்படின்னா வரும். அடுத்தது நாக்கு வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆகிறப்போ கிரேவிங் என்ன வரும் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வை வந்து மற்ற மாதிரி பாடியில வந்து சொல்றாங்க. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா யூரின் கம்மியா போகும். குளிர் காலத்துல யூரின் அதிகமா போகும். எனவே பாடியோட அன்வான்ட் சால்ட்ஸ் எல்லாம் பாடி ஸ்கின் வழியா வெளியில போயிடும். குளிர் காலத்துல வேர்க்காது, அதனால யூரின் வழியா அதிகமா போகும். ஸோ குளிர் காலத்துல நமக்கு வந்து யூரின் அதிகமா போறதுனால கிரேவிங் இருக்கும். இங்கே வெயில் காலத்துல அப்படி இருக்காது. தாகம் வந்து எக்கச்சக்கமா எடுக்க ஆரம்பிக்கும். பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டா, வெயில் காலத்துல தாகம் வர்றதுக்கு முன்னாடியே குடிச்சிடணும். தாகம் வருவதற்கு முன்னாடியே குடிச்சிடணும். கூடுமான வரைக்கும் தண்ணியை வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். பிளைன் வாட்டர் கேன் டூ மிராக்கிள்ஸ். வெளியில எங்கேயாவது போகணும் அப்படின்னா பெஸ்ட் ஓஆர்எஸ், ஓவரால் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னா வீட்டில் தயார் பண்ணணும். வீட்டில் தயார் பண்ண ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சோண்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், ரொம்ப ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, தேவைப்பட்ட சுகர், அதுவும் நாட்டு சர்க்கரையா இருந்தால் இன்னும் பெட்ரு. இந்த சொல்யூஷனை நீங்க ஒன்ஸ் நீங்க கலக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா 3 to 4 hours வரைக்கும் இருக்காங்க. இதை வந்து தேர்ஸ்ட் வர்றதுக்கும் முன்னாடியே குடிச்சிக்கணும். தேர்ஸ்ட் வர்றதுக்கும் முன்னாடியே. வாவ், யாரோ பிஎம்ஐ எல்லாம் கணக்கு போட்டிருக்காங்க. சூப்பர். 34 வீரா போட்டிருக்காரா? ஓகே. சரி, இந்த மாதிரி இதான் ஒரு ஐடியல் ட்ரிங்க். இல்லையா வெளியில போனீங்க அப்படின்னா காசை பத்தி கணக்கு பண்ணாம இளநியை வாங்கி குடிங்க. 2 இளநீ கூட ஒரே நேரத்துல சாப்பிடலாம். எத்தனை நுங்கு வேணாலும் சாப்பிட்டுக்கங்க, வித்து தோல், அந்த தோலோட சாப்பிடணும். அதுல இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. லைட்டா கொஞ்சம் கசக்கும், அவ்வளவுதான். அதை உள்ள வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போனா அந்த இளநீர்ல உள்ள இருக்க தண்ணியை எடுத்துட்டு உள்ள இதை எடுத்து ஊத்திடுறாங்க, சுகரை. தாய்லாந்து இளநீர்லாம் போய் பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு, 100 ரூபா வரைக்கும் இருக்கும் ஒரு இளநீ. அப்படியே சும்மா கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு இளநீ இருக்கும். என்னங்க தாய்லாந்து இளநீ சூப்பருங்க, டேஸ்டா இருக்குமா? அந்த டேஸ்ட் இங்க வரவே வராது. ஏன்னா சுகர் எடுத்து கரைச்சி உள்ள ஊத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுதான் வந்து வெயில் காலத்துல. அடுத்தது வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். மாய்ஸ்சரைசிங்னு ஒன்று, மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்படின்பாங்க. நம்ம ஊரு தேங்காய் எண்ணெய் தாண்டினா ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் நீங்க பார்க்க முடியாது. நம்ம எண்ணெய் தேய்க்கிறதே நிறுத்திருக்கோமே. எல்லாமே ஷாம்பு பேஸ்ட். நார்மலா வந்து வீராட்டை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில பேஸ் பண்ணி ரோஸ் பெட்டல்ஸ், நிஜமான ரோஜா இதழ்களை போட்டு காய வச்சு, பிளஸ் அதோட சேர்ந்து குலே பனாப்ஷா நீங்க வந்து கூகுள் பண்ணலாம். அந்த ஒரு ரூட் எடுத்து போட்டு அதுல ஒரு ரோஸ் ஆயில் அப்படின்னு ஒன்று பெரோஸ் கிடைக்கும். அதை வந்து சனி நீராடுங்கிறது என்ன சனிக்கிழமை இருக்கிற வரைக்கும் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் வெயில் காலத்துல வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கமா வச்சுக்கோங்க. என்னன்னா பிஃபோர் சன்ரைஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டா நல்லது. பிஃபோர் சன்ரைஸ் நம்ம எந்திரிச்சா தானே. ஓகே. ஸோ வாரத்துல ஒரு நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 10 days ஆச்சும், அது சனிக்கிழமை தான் இல்லை, என்னைக்கு வேணா நீங்க குளிக்கலாம். தேய்ச்சிட்டு மேக்சிமம் 30 minutes போகும். காலத்துல ரொம்ப வார்ம் வாட்டர்ல அன்னைக்கு மட்டும் குளிச்சிடலாம். சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சன் பாத் எடுத்துட்டா நல்லது. அன்னைக்கு மட்டும் வெளியில எங்கேயும் போகாம பாத்துக்கலாம். அப்படி இந்த ஒஸ்ட் கேஸ் போற மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமா தலையை வந்து கவர் பண்ணிட்டு போகணும். வீக்லி ஒன்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஏசி தேவைப்படாது, அன்னைக்கும் மறுநாளைக்கும் தேவைப்படாது. மினிமம் 2 நாள். ஒரு பெஸ்ட் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் நிறைய லாஸ் ஆகும். அந்த சால்ட்ல தான் நமக்கு டயர்ட்னஸ் எல்லாம் வருது. பெஸ்ட் ட்ரிங்க் வந்து இட்ஸ் பட்டர் மில்க். கையில எடுத்துட்டு போயிடுங்க. தண்ணி, பட்டர் மில்க், இந்த லெமன் ஜூஸ், இது மட்டும் இருந்தது அப்படின்னா நார்மலை விட அதிகமான அளவு தண்ணி நமக்கு வேணும். மினிமமா ஒரு 1 லிட்டர் வந்து எக்ஸஸா வேணும். நார்மலா வந்து நமக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் சாதாரணமா. 3 லிட்டர் சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலி கஷ்டம்னு சொல்லுவாங்க. 2 லிட்டர் ஆர்டினரி பிளைன் வாட்டர். இந்த எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் வந்து நீங்க லெமன் ஜூஸ் வச்சுக்கோங்க, அது பட்டர் மில்க் வச்சுக்கோங்க. அண்ட் வெள்ளரிக்காய் கேன் டூ. அப்புறம் நீர் காய்கறிகள்னு இருக்குது நம்மள்ட்ட, உங்களுக்கு தெரியும் எல்லாமே. வாழைத்தண்டு,
முட்டைக்கோசு, சௌ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீ சாதாரண ரோட்ல விற்கிற வெள்ளரிக்காய் வாங்கி தோல் வெளியில நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. அதை மாதிரி சாப்பிட்டுக்கங்க. இதுதான் வந்து ஸோ காமனாக அந்த ட்ரைனஸ் வரும். அப்புறம் சன் டேன் சூரிய ஒளி 10 AM to 4 PM வெயில் மூஞ்சில் அடிக்காம பார்த்துக்கிறது நல்லது. பிஃபோர் 9 AM அது between 9 and 10 வந்து 20 minutes ஆர் ஆஃப்டர் 4 PM 20 minutes எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது பாடிக்கு. விட்டமின் டி வந்து தோலுக்கு கீழே வந்து சிந்தசைஸ் ஆகும். இது வந்து ஸோ காமன் அண்டு கூடுமான வரைக்கும் காஃபி டீயா டோட்டலி அவாய்ட் பண்ணுங்க. அதில் இருக்கிற கஃபீன் அண்ட் டீல இருக்கிற தியோப்ரோமின் இதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூரினை போக வைக்கும். இந்த அந்த டீயோ தோல் எக்ஸ்ட்ரா யூரின் போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்ந்து போயிடும். இதனால வந்து நமக்கு ஒரு லித்தார்ஜிக்கா வந்து நமக்கு இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து சம்மர்ல அண்டு குறிப்பா செய்யக்கூடாது என்னன்னா மூஞ்சிக்கு வந்து பவுடர் அடிச்சிடாதீங்க. சரியா? பவுடர் அடிச்சாதீங்க. சில கிரீம்லாம் இருக்கு. வீரா ஒரு கிரீம் வச்சிருக்காரு. அதுல வந்து சோத்துக்கத்தாயில எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து செவ்வல்லி கொடி பேரு நல்லா வச்சு இது வந்து பண்ணிச்சு அப்படின்னா சன்ல இருந்து வர்ற யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து தே ஆர் நாட் குட் ஃபார் ஸ்கின். அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் நேச்சுரலாவே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோத்துக்கத்தாயெல்லாம் நீங்க வீட்டிலே வச்சு வீட்டிலேயே பிளான் பண்ணி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம் சோத்துக்கத்தாழைய. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்டா சோத்துக்கத்தாழைய அப்படியே எடுத்து குறுக்க அரிஞ்சிட்டு அந்த உள்ள இருக்கிறத மட்டும் சோறும்பாங்க குழன்னு இருக்கும். அதை எடுத்து போட்டு மினிமமா ஒரு 7 டைம் வந்து தனித்தனியா வாஷ் பண்ணணும். 7 times வாஷ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க மிக்சியில் அடிச்சு அதை நீங்க அப்படியே குடிச்சாலும் சரி எப்படி குடிச்சாலும் சரி காலையில எந்திரிச்சு இதை இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா போதும். இதை இவ்வளவு ஒரு 1/2 glass அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மடல் வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அது பேர் கத்தாழை சாறு. அந்த சோறுல நீங்க பண்ற சாறு கடையெல்லாம் விற்பாங்க. பார்க்கு பக்கத்துல அங்கங்க விற்பாங்க. அது மஞ்சள் கலர்ல மேல ஒரு லிக்விட் இருக்கும். தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே பிலியஸ்னஸ் எல்லாம் வரும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து உள்ள சீடை எடுத்து போட்டு மிச்சம் இருக்கிற சிங்கிள் நெல்லிக்காய் போட்டு ஒரு 1 அல்லது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே அடிங்க மிக்சியில. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தேவைப்பட்டா அப்படியே குடிச்சிருங்க வடிக்காம. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய். ஓகேங்களா? இது இல்லை அப்படின்னா லெமன் அண்டு எலுமிச்சம்பழம் பிடிச்சி கொஞ்சோண்டு இஞ்சியை தட்டி லைட்டா சாறு இதை தூக்கி உள்ள ரெண்டுத்தையும் போட்டு இது ஒரு கிளாஸ் சாப்பிடலாம். பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஆனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பழைய காலத்துல ரைஸை வடிச்சு தண்ணி வச்சு ஊற்றிட்டு அதுல வந்து காலையில எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அதுல நீராகாரம்பாங்கல்ல அதுல கொஞ்சோண்டு பிஞ்சு சால்ட் சாப்பிட்டு வேற எதுவும் ரைஸ் வீசி அந்த டைம் சாப்பிடக்கூடாது. எம்டி ஸ்டமக்ல கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து கணக்கு வழக்கு இல்லாம நம்ம சாப்பிடலாம். அதுல சால்ட் போடும்போது கொஞ்சம் கவனமா போடுது. அவ்வளவுதாங்க. ரைட்டா? இந்த கூழ்லாம் விற்பாங்க நிறைய கூழ். அதெல்லாம் நீங்க சாப்பிடும்போது அதோட கேலரிஸ் கணக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கம்பு எல்லாம் இஸ் ரியலி குட். கம்பு கேழ்வரகம் அதுல கால்சியம் அதிகமா இருக்கு, அயன் அதிகமா இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்க சாப்பிட்ற அதர் ஃபுட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துல ஒரு பெரிய கல்யாண வீட்டு சாப்பாடு அளவுக்கு கேலரிஸ் கணக்கு வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சம்மருக்கு வந்து ஏற்ற அருமையான உணவுகள். பிஃபோர் 6 PM காஃபி சாப்பிட்றத நிறுத்திக்கலாம். மேக்சிமம் 3 per day. இல்லைன்னா நல்லது. காஃபி சாப்பிட்டாதான் தான் இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து அடிக்ட் ஃபார்மேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்கல் டிபெண்டன்சி அதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதனால சம்மரை வந்து பெஸ்டா ரொம்ப நேச்சுரலா வேணும் இருக்கும். அம்பர்லான்னு பேரு கொடை. அதை எடுத்துட்டு வெளில போறத ஈஸியா வச்சுக்க. கொடை எடுக்கும் போது ஞாபகமா தண்ணி பாட்டிலையும் எடுத்துக்க. தேவைப்பட்டா மோர் இது மட்டும் இருந்ததுன்னா போறோம். வெளில கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது யாராவது கொடுத்தாங்கன்னா பெருசா கையெடுத்து கும்பிட்டுட்டு எனக்கு வேணாம் உங்களுக்கு வேணாம்னு அவங்கள்ட்ட வியாக்கியானம் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஓகேங்களா? அருள் நீங்க ஏதோ கேட்கணும்னு கேளுங்க. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் சார். இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட், 2 டவுட் இருக்கு. ஒன்று வந்து ஆயில் பாத் எடுக்க சொல்லியிருந்தீங்க. பிஃபோர் எத்தனை மணிக்குள்ள எடுத்தா? ஏன்னா நான் வந்து 4 o'clock குளிச்சிருவேன் எப்போதும் டெய்லியும் மார்னிங்கு. நான் அப்புறம் செஷன் வேற ஒரு ஃபோரம் மீட்டிங் 7 மணிக்கு போறதுனால இன்பிட்வீன்ல எத்தனை மணிக்கு நம்ம குளிச்சா நல்லது அப்படின்னு இந்த ஒரு ரீசனால. ஓகே, 7 மணிக்கு முன்னாடி எப்போ குளிச்சாலும் ஓகேங்க. 7 மணிக்கு. சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ தண்ணி வந்து இத்தனை கிலோவுக்கு இத்தனை மினிமம் 3 to 4 liters குடிக்கணும்னு ஒரு குரூப் சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க. சில பேர் வந்து
இதை இல்ல பத்தி ஒண்ணு பேசுங்க, சொல்லுங்க. உங்க இல்ல சில பேரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க குடிக்கணும் அப்படின்னு மினிமம் 3 to 4 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சிலர் வந்து. சில பேர் தண்ணி தாகம் எடுத்தா மட்டும் போதும் அப்படி எனக்கு தாகம் எடுத்தா நான் குடிச்சிடறேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு 2 லிட்டரே ஒரு நாளைக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தட்ஸ் a குட் கொஸ்டின். எஸ். ஓகே. எக்ஸஸா தண்ணி குடிச்சீங்க என்ன ஆகும்னா உடனே சோடியம்லாம் வெளியில போயிடும், ம் பொட்டாசியம்லாம் வெளியில போயிடும். பயப்படாது. அதனால அவ்வளவு தண்ணி எல்லாம் வேணும்னு இல்ல. உங்க பிசிக்கு எவ்வளவு சார் வெயிட் இருக்கீங்க? இப்போ 83 சார். ஓகே சார். ஒரு ஓபி. மேக்ஸிமம் 3 லிட்டர்ஸ் ஆல்டுகெதர் எல்லாமே சேர்த்து, உங்க சாம்பார் ம் காபி டீ எல்லாத்தையும் சேர்த்து 3 லிட்டர் தாராளமா போதும். தண்ணியா குடிக்க வேண்டியது 2 to 3 லிட்டர்ஸ், அங்க இன்க்ளூசிவ் ஆஃப் மோர் இளநீ எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க தாராளமா போறோம் உங்களுக்கு. ம் அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், தாகத்துக்கு முன்னாடியே குடிச்சுக்கோங்க, ப்ரிவென்டிவா குடிச்சுக்கோங்க. ஒரு வீட்டை விட்டு ம் வெளில போறீங்கன்னா கரெக்டா செருப்பு போடுறப்ப தண்ணி குடிச்சுங்க. ம் டிராவல்ல இருக்கீங்க, ஒரு ஏசில இருந்தீங்கன்னா, ஏசில இருந்தாலும் உங்களுக்கு வேணும். ஏன்னா ஏசில இருந்தா கிட்னி நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தேர்ஸ்ட் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் யூ நீட் ஸ்டில் வாட்டர். இந்த கார்போஹைட்ரேட் அளவை காலையில கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இட்லி தோசை எல்லாம் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு கார்போ செரிக்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் சம்மர்ல. அவ்வளவுதான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, நமக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸோட தேவை நமக்கு அளவு குறைஞ்சிரும். அதனால பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் எனி ஃபுட், காலையிலயும் சரி, மதியானம் சரி, நைட்டும் சரி, முதல்ல கலரான வெஜிடபிள்ஸ் என்ன ஃபார்மெட்ல லீஸ்ட் குக்கிங்ல முடிஞ்சா ராவா என்னென்ன சாப்பிட முடியும். எனக்கு தெரிஞ்சு ராவா ஒரு 10 வெஜிடபிள்ஸ் இருக்கு சாப்பிடலாம். ஃபைனா சாப் பண்ணிட்டு மேல லெமன் புழிஞ்சிட்டு அப்படியே நீங்க சாப்பிட்டுடலாம். அததான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல 250 ரூபாமா. நீங்க அதை 25 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இங்க நமக்கு செய்யறதுக்கு அந்த பொறுமை கிடையாது, அவ்வளவு அழகா டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது ஃப்ரூட்ஸுங்க. ஃப்ரூட்ஸை டேக் இட் அஸ் எ ஃப்ரூட் ஒன்லி. நிறைய ஃப்ரூட்ஸை ஒரே நேரத்தில் சாப்பிடாதீங்க. ஒன்லி ஒன் ஃப்ரூட் அட் ஏ டைம். ஒன்லி மாம்பழம் கூட சாப்பிடுங்க நீங்க. பட் ஒரு ஃப்ரூட் தான் நீங்க சாப்பிடணும் ஒரு நேரத்துல. ரைட்டா? இந்த ஃப்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் கேப் கொடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெஜிடபிள் சாலடோ ஃப்ரூட்ஸோ சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோசை சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும், கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கிரேவிங் குறைஞ்சிரும். முதல்ல சொன்னாங்க கார்போ எல்லாம் சாப்பிட்டா நிறைய கிரேவிங் இருக்குன்ட்டு. அது குறைஞ்சதுனாலே போதும் உங்களுக்கு தண்ணியோட நீடு உங்களுக்கு குறைஞ்சிரும். அவ்வளவுதாங்க. அதனால வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு பிஎம்ஐ எல்லாம் போற மாதிரி போட்டு உங்க பிஎம்ஐக்கு நீங்க 4.25 லிட்டர் குடிக்கணும், 5 கேலன் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தட். ஓகே. சார் ஓகே இந்த சார். வெயிலுக்கு சூப்பர். இந்த தேங்க்யூ. வில்வா, இந்த மாதிரி வில்வா, அப்புறம் அந்த ஆ உஷ்பா இதெல்லாம் குடிக்கிறது என்ன பலன்களை கொடுக்கும்? இதுல என்ன சூப்பர். இருக்குங்கிறது சொல்லிடுங்க. அட்டாஸ். இது இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் காமனா வர்றது. ரூமி ஹெர்பல்ஸ் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு 75 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமா. வீராட்ட கேளுங்க, நல்லா டிஸ்கிரிப்டிவா எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதை பத்தி ஒரு பிடிஎஃப் ஒன்று வச்சிருப்பார். அவருடைய பண்ற தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். வில்வப்பழம் சிவனுடைய சேர்த்து வச்சாங்க. அதை ஹீட் இருக்கிறதுக்காக, அதை குறைக்கிறதுக்காக. அந்த வில்வம் வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளையும் அதை நெறிப்படுத்தக்கூடியது. 2 முக்கியமான வேலையை பண்ணும். ஒண்ணு டைஜஷன். சம்மர்ல நமக்கு சம்மர்ல வயிறு வீணா போகும், அதை கெடுக்கிறது. பிளஸ் அருமையான கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். இது நம்பர் 1 வில்வா. அது கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அந்த ஜூஸ் ஒரு 6 டைம்ஸ் வரைக்கும் நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். அது அப்புறம் அதே நீங்க ஜூஸ் மாதிரி ஐஸ் கியூப் மாதிரி போட்டு உள்ள கூட வச்சுக்கலாம். ஸோ வில்வாவை எது உண்டாலும் செரிப்பதற்கான ஒரு அருமையான உணவு. இன்னும் சொல்ல போனோம்னா கரெக்டா நீங்க தப்பான உணவு நிறைய நம்ம சாப்பிட்றோம். அந்த உணவு முடிச்ச பிறகு இது ஒரு கல்ப் அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உணவுல செஞ்ச பாவம்லாம் அதுல போயிடும். எஸ்பெஷலி நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க கல்யாண வீட்டுல போய் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு நீங்க இனி கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, அடுத்த வேலை நம்மளால சாப்பிட முடியாது. கேட்டா கல்யாண வீட்டுக்கு போனாங்க, கல்யாண வீட்டுல சாப்பிட்டு வயிறு கெட்டு போறதுக்காக கூப்பிடுறாங்க. ஏன்னா அவனுடைய உணவு பதார்த்தங்கள் நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வைக்கிறது எல்லாத்தையும் கட்டிடுங்க, சாப்பிட்டுருங்க, ஃபுல்லா சாப்பிட்டுங்க. 2வது தடவை கேட்டா 2வது தடவை வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரே ஒரு கிளாஸ் வில்வா நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த 11 மணிக்கு அடுத்த சாப்பாடு போடுவாங்க, அதுக்கு வயிறு ரெடி ஆயிடும். ஒரு சச்சன் அருமையான டைஜஸ்டிவ் இந்த வில்வா. தென் பாடியை கூலிங் பண்றதுக்குள்ள எஃபெக்ட் கொடுக்குது வில்வா. எல்லா டைம்லயும், வருஷத்தோட எல்லா டைம்லயும், எல்லா பருவ காலங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பானம். இது நம்பர் 1. அடுத்தது உஷ்பான்னாரு. நன்னாரி. நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனி அப்படின்னா, அது விரும்பினாலே எப்படியா பொன்னாகும் மேனா, இந்த காட்டுறாரு பாருங்க. இன்னும் மைக் கேமரா கிட்ட கொண்டு வாங்க. இந்த ஹைலைட் உங்களே பண்ணிக்கோங்க வீரா. ஓகே. நான் இது ப்ரோஷர் அனுப்புறேன் வீரா, நீங்க அதுல அனுப்புறீங்க. ஸோ இது இதுல கலர் கிடையாது, ஆர்டிபிஷியல் கலர் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறது இல்லை,
இதுல வந்து கெமிக்கல் அந்த வாசனை எதுவுமே இருக்காது. ஒரிஜினலா சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி திஸ் ஒன்லி கம்பெனி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த நன்னாரியை வந்து நீங்க வீட்டுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா சாதாரண கட் பண்ணி ஒரு துணியில போட்டு முத நாள் பானையில போட்டுருங்க. மறுநாள் ஃபுல்லா தண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இவ்வளவு அழகா டேஸ்டா டெலிஷியஸா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ஒரு பானத்தை கொடுத்துருக்காங்க. இல்ல நன்னாரி மெயினா இருக்கும். நன்னாரி சம்மர்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் லாஸ் இருக்காது. அடுத்தது பாடியோட ஹீட் குறையும். அண்ட் கிட்னி ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய சிறுநீரகங்கள் சம்மர்ல தான் அதிகமாகும். ஏன்னா தண்ணி அதிகமாகும். நமக்கே தெரியாது. நீங்க ஒரு 100 பேரை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா 20 பேருக்கு கிட்னில கல் இருக்கும். அவங்க நிறைய தண்ணி குடிச்சாங்களே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். கொஞ்ச நாள் கால்சியம் ஆக்சிலேட் மக்னீசியம் ஆக்சிலேட் கால்சியம் ஆக்சிலேட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்கு. அது வந்த பிறகு நெறிஞ்சி முள்ளு மாதிரி இருக்கும். அது நவுந்து வர்றப்பதான் வலி உயிர் போடும். கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு பிரசவ வலி மாதிரி வலிக்கும். அதெல்லாம் நம்பர் 1 ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்தது வந்து அதை வந்து இது கரைச்சி விடக்கூடிய ஆற்றல் இருக்கு. லேடிஸை பொறுத்தவரையில ஒயிட் டிஸ்சார்ஜ் டியூ டு சோ மெனி ரீசன்ஸ் எது இருந்தாலும் சரி அதை கரைக்கக்கூடிய ஆற்றல். ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஓகே ஸோ மச். ஃபர்தர் வேற யாருக்காவது ப்ராடக்ட் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார், பார்த்துக்கிறீங்க, சாரி சார். இப்போ ப்ராடக்ட் பேஸ்டு நம்ம போறதுனால இப்போ எப்படி இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சில பிஸ்னஸ் ஃபோரம்ஸ் வந்துடுச்சு. பிஸ்னஸ் பேர் சொல்ல விரும்பல, இந்த மாதிரி வந்துட்டாங்க. நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கன்னா நான் கிராமத்தில் இருக்கும்போது யூஸ் பண்ணேன், அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சென்னை வந்த பிறகுதான் தெரிஞ்சது ஏகப்பட்ட கம்பெனி நான் தான் பெஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ எப்பா தெய்வமே, கடவுள் கொடுத்தது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ எல்லாத்துக்கும். இப்போ இந்த மாதிரி வரும்போது அதுல இருந்து இந்த அவேரா இருக்கிறதுக்கு, ஏன்னா ப்ராடக்ட்ங்கிறது ஒரு உயிர் கொடுக்குறோம் நம்ம. ஒரு உசுரை எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்போ எப்படி அதை வந்து நம்ம நம்புறதுங்கிறத விட எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இல்ல அவேர்னஸா இருக்கிறது, நம்மளை காப்பாத்திக்கணும் ஃபர்ஸ்ட். வா சூப்பருங்க. 2 விஷயம் இருக்கு. அந்த அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎம்பி சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு பாருங்க. குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த சர்டிஃபிகேட். ஜிஎம்பி ஓகே சார். இது வந்து தர்றது வந்து ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி. எப்படி அதை கொடுக்கறது? அந்த ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி சும்மா கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆயுஷ் ஏஜென்சி அப்ரூவ் பண்ணா இவங்க கொடுக்க முடியும். ஸோ போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் மூலிகையில பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய இதுல ஃப்ராட் நடக்குது, தப்பு நடக்குது, ஏமாத்திட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கபசுர குடிநீர் ஒன்று வந்தது. அதுல வந்து சந்தனக்கட்டை போடுவாங்க. போடணுங்கிறது ரூல்ஸ். நீங்க இவ்வளவு பெரிய சந்தனக்கட்டை போட்டீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் வந்து 300 ரூபாய்க்கு வரும். கவர்மெண்ட் எல்எல்இ கொடுத்துச்சு, அங்க இல்ல. அங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி இப்ப நவடேஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஜிஎம்பி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் வெதர் தட் ப்ராடக்ட் ஹேஸ் காட் எ ஆயுர்வேதிக் மெடிசின் அப்படிங்கிற லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்க. எஃப்எஸ்எஸ்ஐன்னு ஒன்று இருக்கும் லைசன்ஸ். சரி, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்னு பார்த்துருப்பீங்க. எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் அது வந்து ஃபுட் லைசன்ஸ், இது வந்து மெடிசன் லைசன்ஸ். ஃபுட் லைசன்ஸ்னா யார் வேணா வாங்கி யார் வேணா பண்ணலாம், ஒரு ஊறுகாய் போடுற மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ். வேற இந்த ஜிஎம்பி சர்டிஃபிகேட்னா வந்து அலோபதி மருந்துக்கு எப்படி போடுறாங்களோ அதுக்கு பேரலா அதுக்கு ஈடு இணையோட அப்படியே மாதிரி அந்த கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு லேப் டெஸ்டிங் பண்ணுவாங்க, கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுவாங்க, ப்ரூஃப் கேட்பாங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த சர்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. அண்ட் 5 வருஷம் தான் லைசன்ஸ். எனி டைம் வந்து அங்க அதுக்குன்னு உள்ள டாக்டர்ஸ் வந்து செக்கிங் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் இதை பேட்ச் டு பேட்ச் அண்ட் பேட்ச் எடுத்து நீங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் வீரா வச்சிருக்கிற அந்த காமிச்சார்ல வில்லோ அண்ட் உஷ்பா 30 வருஷமா இதே கலர் தான். அதை நாங்க மாத்தி டிவியில போட்டு கொண்டாந்து வச்சு இப்படி பாருங்க இப்படி கிளின்னு போட்டுன்னு அந்த சேல்ஸ் வந்து மல்டி குரோர்ல போயிருக்கும். அவர் ஓனர் டிட் நாட் வாண்ட் இட். அதனாலதான் 1 to 1 போய் ஹெர்பலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை பத்தி நீங்க எஜுகேட் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. அவர் கொடுக்கும்போது இது சாப்பிடுங்க கிட்னி ஸ்டோன் கரையும் சொல்ல மாட்டாரு. ஏன் கரையுது, எப்படி கரைக்குது, கரைக்கிறது என்ன, ரூட் காஸ் என்ன, அந்த ரா மெட்டீரியல் என்ன இருக்கு, மெயின் இன்கிரிடியன்ட் என்ன இருக்கு, அதை எஜுகேட் பண்ணி அதை நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணி வீட்டுல ஆனவுடனே எல்லாம் சாட் ஜிபிடியை திறந்து பார்த்து எங்க பார்த்தாலும் அதுல ப்ரூஃப் இருக்குங்க. ஒரு பெஸ்ட் இது சொல்றேன், AROGH போய் கூகுள் பண்ணுங்க. வேர்ல்டு வைடு எத்தனை ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்டை ரிசர்ச் பண்ணிட்டு வர அவுட்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா இவர் வந்து பேசிக்கலி ஃபவுண்டர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் பெரிய ஃபைட்டோகெமிஸ்ட் சயின்டிஸ்ட். நீங்க ஆரோக் மட்டும் பாருங்க எவ்வளவு சயின்டிபிக் ரிசர்ச். ஏன்னா அலோபதி டாக்டர் எல்லாமே எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. AROGH அதை மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தரத்தோட உள்ள ப்ராடக்ட் கம்பெனி வந்து மெதுவா இருப்பாங்க, ஸ்லோவா இருப்பாங்க, ஆலமரம் மாதிரி வளருவாங்க.
அதனால தாங்க நீங்க வந்து யாரு டக்கு டக்குன்னு அந்த அந்த பிராண்ட்லாம் பாதி நாள் இருக்கும் காணா போயிடும். மூலிகைன்னு பொத்து வித்துருப்பாங்க. அதனால வந்து நீங்க பாருங்க, அது வீரா வந்து ஒரு 75 ப்ராடக்ட் வச்சிருக்காரு. அது வாங்க, அது என்ன மேல லேபிள் என்ன இருக்காங்களோ அது உள்ள இருக்கும். அது என்ன சொல்லுவாங்களோ அது செய்யும். நிச்சயமா செய்ய அதை கிளைம் பண்ண மாட்டாரு. வாங்க நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு எந்த கிளைம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அது மாதிரி எடுக்கிறவங்கள்ட்ட நீ தப்பா சொல்லக்கூடாதுன்னு வேற நாங்க எஜுகேட் பண்ணிடுவோம். அதனால உங்க டவுட் நியாயமான டவுட். வேற எந்த அதர் கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ் நல்ல நல்ல ப்ராடக்ட் எனக்கு தெரியும். பீங்கிங் ப்ராக்டிஸா ஒரு பெரிய வேர்ல்டு வைட் நெட்வொர்க் வச்சிருக்கேன். அதனால வந்து இந்த கம்பெனியோட இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல இது நல்லா இருக்கும். சில கம்பெனியோட சில ப்ராடக்ட் நல்லா இருக்கும். சூப்பர். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வீரா எல்லாருக்கும் அந்த இதை அனுப்பிச்சு விட்டுருங்க ப்ரொஃபஸர். அதை அனுப்பிச்சிருக்கா பாருங்க. இது சேர்ந்து வந்து ஒரு தெரியுது பாருங்க. ஆமா ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இது வந்து ஒரு மெஷின்ல கிடைக்குது. அப்படியே டிஸ்பென்ஸ் பண்ணா அது கூலா வேற கிடைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அதை வீரா உங்களுக்கு வாங்கி டிஸ்பென்ஸ் பண்ணுவாரு. வில்வா உஷ்பால என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த போஸ்டர்ல இருக்கு. ஸோ கீழே இருக்கு ஒவ்வொன்றும் பாருங்க. எதுக்கு யூஸ் ஆகும் அதுல அப்படிங்கிறது அந்த போட்டிருக்கோம். அந்த இருக்கு பாருங்க. அதாங்க வில்வ பழம். கீழே இருக்கு பாருங்க. அவனோட உள்ள இருக்கிற அந்த பல்ப் வந்து அவ்வளவு முக்கியமானது. நம்ம சிவகோயில போவோம், பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அந்த இலையை பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இந்த மாதிரி உள்ள ரேரான ஹேர்ப் இது. ஸோ இதோடைய ஃப்ரூட்டை வந்து யூஸ் பண்றோம். என்ன அடுத்தது Thank you, sir. நன்னாரி இது உஷ்பான்னு சொன்னாரு. நன்னாரி வந்து நீங்க கடையில நன்னாரி ஜூஸ்னு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நன்னாரியே இருக்காது. வெறும் வாசம் மட்டும் தான் இருக்கும். சுகர் தான் இருக்கும் எல்லாத்தையுமே அதுல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரியல் திங். அந்த இது வாங்கி சாப்பிட்டு பாருங்க. வேற ஒன்றும் தெரியல. வேற யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா முதல்ல தண்ணி ஊத்தி நல்லா தேவைப்பட்ட ஐஸ் கியூப் போட்டு லெமன் புழிஞ்சு கொடுங்க. இன்ஸ்டன்டா புழியணும். அந்த டைம்ல புழியணும். அந்த டைம்ல புரியுது. அந்த டைம்ல புழிஞ்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணலாம் போதும். கொடுப்பா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ Thank you. மச். வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? சார் ஆக்சுவலா இன்னைக்கு திருச்சிக்கு கிளம்புறாங்க. நைட்டு 11:30 ட்ரெயின் இருக்குது. ஸோ ஃபைனல் கொஸ்டின்ஸ் யாராவது கேட்க விரும்புறீங்களா? ஒன் லாஸ்ட் கொஸ்டின் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். எஸ் சார், சாரி திரும்ப நானே. That's okay. சார், இப்போ ஏர்லி டின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பிளான் பண்றோம்னா, சில டைம் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பசி வந்துடுது மிட் நைட்ல. அந்த மாதிரி டைம்ல அதை எப்படி அந்த கிரேவிங்கை இது பண்றது? இல்ல சூப்பர். நல்லது. ஸோ வழக்கம் போல சீக்கிரமே முடிச்சிருங்க. பட் மிட் நைட்ல கிரேவிங் வருது அவ்வளவுதானே? அந்த டயத்துல டேக் பண்ணா தப்பே இல்லை. ஓகே சார். வாழைப்பழம் சாப்பிடுங்க. கிளாஸ் ஆஃப் மில்க் இவ்வளவுதான் அலௌடு. இல்லைன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாதாம், அப்படியே அந்த பாதாம் 6 முந்திரி பருப்பு வாட் எவர் இட் இஸ். இது தவிர வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. அண்ட் அந்த டைமுக்கு சாப்பிட்றதுக்கு இதமா ஃப்ரிட்ஜில் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும். அந்த அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? யூ கேன் டேக் பனானா. ஒரு பனானா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ரிச்சான ஃபைபர் அந்த இடத்துல. நல்ல கேள்வி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்ஸ். வீராட்டா அது வாங்கிங்க. வீரா இந்த வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருங்க அந்த ப்ரோசர். தேங்க்யூ. எஸ் சார், வீரா புறப்படுறேன் நான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த செஷன்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உடலை பற்றியும் உடல் ஓம்புதல் பற்றியும் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள் பற்றியும் நிறைய நம்ம பேசுவோம் டாக்டரோட சேர்ந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன் சார். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே. நம்ம இதோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் டாக்டரோட தொடர்ந்து வேற ஒரு செஷன்ல வேற டாபிக்ல உடல் நலத்தை பற்றி நிறைய பார்ப்போம். இப்ப இங்க வந்திருக்கிற திரு அருள்குமாரன் அவர்கள் நமக்கு ஷேர்ஸ் பத்தியும் ஈக்விட்டி மார்க்கெட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள் அவர் அடுத்த செஷன்ல அவர் பேச போறாரு. ஸோ அந்த டேட் ஃபிக்ஸ் ஆனோடனே அந்த டேட்டும் போஸ்டரும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். அட்வான்ஸா வெல்கம் பண்ணிடுறோம் சாரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். மக்களே, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். குட் நைட். வாழ்க வளமுடன். இந்த ஏப்ரல் மாதத்தை சிறந்த மாதமா ஒரு ஃபினிஷிங் நல்லா கொடுங்க. 29, 30 2 நாள் டைம் இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வந்து சேல்ஸ் க்ளோசிங் பண்ண வேண்டியிருக்கீங்களோ, யார் யாருக்கெல்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நேரில் சந்திச்சு பேசி
அவங்களுக்கு இந்த மாசம் அவங்க எடுக்க சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களோட நீட்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ராடக்ட்ஸ் அசம்பிள் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் ஏன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு தருது அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்களுடைய நிறுவனத்துல நீங்க வந்து ஒரு அட்வைசரா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க அட்வைசரா இருந்தாலும் இந்த நிறுவனத்துல ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஜாயின் பண்ணி எம்ப்ளாயி கோட் எடுத்து நீங்க இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸையும் நீங்க சேல் பண்ணலாம் உங்க கஸ்டமருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸை உங்களுடைய பேக்ல நீங்க அதையும் வச்சுக்கோங்க, சில பாலிசிஸை. தேங்க்யூ ஸோ மச் சார். வி வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளர்க. வாழ்க வளமுடன். சாரி, நாளைக்கு இல்லைங்க, நாளைக்கு வேற ஒரு செஷன் இருக்கு ஈவினிங் டைம்ல. ஸோ அதனால நாளைக்கு நம்ம எல்லாருமே 29th and 30th இந்த 2 நாளுமே பிசினஸ் க்ளோசிங், ப்ராசஸ், சேல்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். May 1st or 2nd we will have another session. Thank you so much. வாழ்க வளமுடன்.